வரலாற்றுல சில கேள்விகள் இருக்கு, அதுக்கு பதில் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதுல ஒண்ணுதான் 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கல்லறையில ஆரம்பிச்சு இன்னைக்கு உலகம் முழுக்க பரவி இருக்கிற ஒரு விஷயம். அந்த முதல் ஈஸ்டர் அன்னைக்கு காலையில உண்மையில என்னதான் நடந்துச்சு? வாங்க இத பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். பல நூற்றாண்டுகளா பெரிய பெரிய சிந்தனையாளர்கள் எல்லாம் தலைய உடைச்சுக்கிட்ட ஒரு வரலாற்று புதிர் இது. சரி, நாம ஒரு வரலாற்று ஆய்வாயர் கண்ணோட்டத்துல கையில இருக்கிற ஆதாரங்களை வச்சு என்ன முடிவுக்கு வர முடியும்னு யோசிச்சு பாப்போமா? சரி, இந்த ஆய்வுல நாம என்னென்ன பார்க்க போறோம்னா, முதல்ல ஒரு வரலாற்று ஆய்வாளருக்கு இதுல என்ன சவால் இருக்குன்னு பார்ப்போம். அப்புறம் உயிர் தெழுதலுக்கும் சும்மா உயிர் பெறுதலுக்கும் என்ன முக்கியமான வித்தியாசம்னு புரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 5 முக்கியமான ஆதாரங்களை அலசி ஆராய்ந்து கடைசியா ஒரு முடிவுக்கு வருவோம். வாங்க ஆரம்பிக்கலாம். சரி, முதல்ல ஒரு வரலாற்று ஆய்வாளருக்கு இதுல என்ன பெரிய சிக்கல் வருதுன்னு பாப்போம். பொதுவாக வரலாறு எப்படி வேலை செய்யுதுன்னா, ஒரு நிகழ்வை இன்னொரு நிகழ்வோட ஒப்பிட்டு பார்த்து தான் புரிஞ்சுக்குவாங்க. ஆனா இயேசுவோட உயிர்த்தெழுதல் அப்படி இல்ல. அது ஒரு தனித்துவமான, இதுக்கு முன்னாடி நடந்ததே இல்லாத ஒரு நிகழ்வா சொல்லப்படுது. இங்கதான் அசல் சிக்கலே ஆரம்பிக்குது. அதாவது வரலாறுங்கிறதே ஒப்புமைகளை வச்சுதான் இயங்குது. ஆனா ஒப்பிட்டு பார்க்கறதுக்கு இது மாதிரி வேற ஒரு சம்பவமே இல்லங்கும்போது வரலாற்று ஆய்வாளர்கள் இதை எப்படி பகுப்பாய்வு செய்வாங்க? அவங்க வழக்கமா பயன்படுத்துற முறைக்கே இது ஒரு பெரிய தடையா இருக்கு இல்லையா? இப்போ ஒரு முக்கியமான விஷயத்த நாம தெளிவுபடுத்திக்கணும். ஆரம்பகால கிறிஸ்தவர்கள் லாசருவ உயிரோட எழுப்பின மாதிரி ஒரு சாதாரண விஷயத்த பத்தி பேசல. அவங்க பேசினது முற்றிலும் வேற, ஒரு புது விதமான ஒரு விஷயத்த பத்தி. இந்த ஸ்லைட்ல பாருங்க, அந்த வித்தியாசம் ரொம்ப தெளிவா புரியும். திரும்ப உயிர் பெறுதல், அதாவது ரெசசிட்டேஷன்னா அதே பழைய மறுபடியும் சாகக்கூடிய வாழ்க்கைக்கு திரும்புறது. ஆனா உயிர் தெழுதல், அதாவது ரெசரெக்ஷனுங்கிறது அப்படி இல்ல. அது ஒரு முற்றிலும் புதிய அழியாத வாழ்க்கைக்குள்ள போற ஒரு முழுமையான மாற்றம். இதுதான் அவங்க சொல்ல வந்த விஷயம். அப்போ இதுல நாம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, இது ஏதோ இயேசு நல்லா செஞ்ச ஒரு வேலைக்கு கிடைச்ச பரிசு மட்டும் கிடையாது. அவங்க பார்வையில இது ஒரு புதிய யதார்த்தத்தோட ஆரம்பம். கடவுளோட புதிய படைப்பே இங்கிருந்துதான் தொடங்குதுன்னு அவங்க நம்பினாங்க. சரி, ஒரு வாதத்துக்கு வச்சுக்கலாம். இந்த கதையெல்லாம் பல வருஷங்கள் கழிச்சு கட்டின கதை இல்லைன்னு சொல்றீங்க. அப்போ இது நிஜமாவே ஒரு ஆரம்ப காலத்து அசல் பதிவுதான் சொல்றதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? அதுக்குதான் நாம இப்போ நற்செய்தி நூல்கள்ல புதைஞ்சிருக்கிற ரொம்ப விசித்திரமான 5 தடயங்களை பார்க்க போறோம். இந்த தடயங்களை பார்க்கும்போது இதெல்லாம் அப்புறமா இட்டுக்கட்டின கதை அப்படிங்கிற வாதமே கொஞ்சம் கேள்விக்குறியாகுது. அந்த 5 தடயங்கள் என்னென்னா, வார்த்தை பிரயோகத்தில் இருக்கிற வித்தியாசங்கள், நம்பவே முடியாத சாட்சிகள், வேத வசனங்கள் இல்லாதது, ஒரு புதுமையான உடல், அப்புறம் அவங்களுக்கு கிடைச்ச ஒரு ஆச்சரியமான பணி. இது ஒவ்வொன்றும் இந்த கதையை நாம புரிஞ்சுக்கிற விதத்தையே மாத்த போகுது. சரி, முதல் தடயத்தை பார்ப்போம். நற்செய்தி நூல்கள்ல உயிர்த்தெழுதல் பத்தின கதைகளை படிச்சா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். வார்த்தைகள், சுற்றோடர்கள் எல்லாமே வேற வேற. பொதுவா ஒரு கதைய 4 பேர் சொன்னா அது கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும். ஆனா இங்க அப்படி இல்ல. யாரோ ஒருத்தர் உட்கார்ந்து இத எடிட் பண்ணி மெருகேத்தின மாதிரி தெரியல. பார்த்தத கேட்டத அப்படியே பக்குவப்படாம பதிவு செஞ்ச மாதிரி இருக்கு. 2வது தடயம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த உயிர்த்தெழுதலுக்கு முதல் சாட்சிகளா யார் சொல்லப்படுறாங்க? பெண்கள். அந்த காலத்துல ஒரு பெண்ணோட சாட்சியத்துக்கு நீதிமன்றத்துல எந்த மதிப்பும் கிடையாது. நீங்க ஒரு பொய்யான கதைய உருவாக்கி எல்லாரையும் நம்ப வைக்கணும்னு நினைச்சா உங்க முதல் சாட்சியா பெண்களை வைப்பீங்களா? கண்டிப்பா மாட்டீங்க. ஆனா நற்செய்தி நூல்கள்ல அப்படிதான் இருக்கு. பாருங்க, இதுக்கு ஒரு உதாரணம் கூட இருக்கு. 2ஆம் நூற்றாண்டிலே செல்சிஸ்னு ஒரு விமர்சகர் கிறிஸ்தவத்தை கேலி பண்ணி இப்படி சொல்றாரு: உங்க நம்பிக்கையே ஏதோ உணர்ச்சி வசப்பட்ட சில பெண்களோட சாட்சியத்தை நம்பிதான் கட்டி எழுப்பியிருக்கீங்கன்னு. அப்பவே இது எவ்ளோ பெரிய கேலிக்குரிய விஷயமா பார்க்கப்பட்டிருக்குன்னு இதிலிருந்தே தெரியுது. இதுல இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, பவுல் எழுதுற அதிகாரபூர்வமான பட்டியல்ல 1 கொரிந்தியர் 15 இந்த பெண்கள் பேரெல்லாம் இல்லாம போயிடுது. இது என்ன காட்டுதுன்னா, நற்செய்தி நூல்கள் ஒருவேளை அதுக்கும் முந்தைய இன்னும் மெருகேற்றப்படாத உண்மையான ஒரு பதிவா இருக்கலாம். அதனாலதான் அதுல பெண்களோட பங்கு இவ்ளோ முக்கியமா இருக்கு. 3வது தடயம் இன்னும் ஆச்சரியமானது. நீங்க இயேசுவோட சிலுவை பாடுகள் பத்தின பகுதிகளை படிச்சீங்கன்னா, அதுல பழைய ஏற்பாட்டுல இருந்து நிறைய வேத வசனங்களை மேற்கோள் காட்டியிருப்பாங்க. அதாவது இதெல்லாம் இப்படி நடக்கும்னு முன்னாடியே சொல்லப்பட்டிருக்குன்னு காட்டுற மாதிரி இருக்கும். ஆனா இதுக்கு நேர்மாறா உயிர்த்தெழுதல் கதைகள்ல அந்த மாதிரி பழைய ஏற்பாட்டு மேற்கோள்களை குறையல்ல. இது என்ன சொல்லுதுன்னா, இந்த கதைகள் எல்லாம் ரொம்ப பச்சையா நடந்தபடியே எந்த இறையியல் விளக்கமும் சேர்க்கறதுக்கு முன்னாடி பதிவு செய்யப்பட்டிருக்குமோன்னு தோணுது. 4வது தடயம் இயேசுவோட
உயிர்த்தெழுந்த உடலை பத்தின விளக்கம். அது ஒரு மாதிரி முரண்பாடா இருக்கு. பாருங்க, அவரால சாப்பிட முடியுது, அவரை தொட முடியுது. அப்போ அது ஒரு பௌதிக உடல். ஆனா அதே சமயம் பூட்டிய கதவு வழியா உள்ள வர்றாரு, திடீர்னு மறைஞ்சு போறாரு. இது ஒரு சாதாரண உடல் கிடையாது. இது ஒரு ஆவியும் இல்ல, சாதாரண மனுஷ உடலும் இல்ல. அவங்க ஏதோ முற்றிலும் புதுசான ஒன்ன பார்த்துட்டு அதை விவரிக்க வார்த்தைகள் இல்லாம தடுமாறுற மாதிரி தெரியுது. கடைசியா 5வது தடயம். இயேசு உயிர்த்தெழுந்தத பார்த்ததும் அவங்க என்ன நினைச்சாங்க? அப்பாடா, இனிமே நாமும் செத்தா இப்படி உயிர்த்தெழுவோன்னு அவங்களுக்கான ஒரு எதிர்கால நம்பிக்கையா மட்டும் அதை பார்க்கல. அதுக்கு பதிலா கடவுளோட புதிய படைப்பு இப்ப ஆரம்பிச்சிருச்சு, நாம செய்ய வேண்டிய வேலை நிறைய இருக்குன்னு சொல்லி ஒரு இயக்கத்தையே ஆரம்பிச்சாங்க. அந்த உடனடி செயல்பாடு ரொம்ப ஆச்சரியமான ஒண்ணு. சரி, இப்போ நாம பார்த்த இந்த 5 தடயங்களையும் ஒன்னா சேர்த்து பாப்போம். இதெல்லாம் நமக்கு என்ன சொல்ல வருது? ஒரு முடிவுக்கு வர முயற்சி பண்ணலாம். பாருங்க, வார்த்தைகள் திருத்தப்படாம இருக்கு, சாட்சிகள் அந்த காலத்துக்கு ஏத்த மாதிரி இல்ல, வேத வசன மேற்கோள்கள் இல்ல, விவரிக்கப்படுற உடல் ரொம்ப விசித்திரமா இருக்கு. கடைசியா அதோட விளைவு ஒரு உடனடி இயக்கமா மாறுது. இது எல்லாத்தையும் ஒன்னா வச்சு பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியுதுன்னா, இந்த நற்செய்தி கதைகள் எல்லாம் பிற்காலத்துல மெருகேற்றப்பட்ட ஒரு அதிகாரப்பூர்வ கதை உருவாக்கப்படுறதுக்கு ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே உருவான ரொம்ப உண்மையான ஆரம்பகால பதிவுகளா இருக்க அதிக வாய்ப்பு இருக்கு. ஒரு விஷயம் சொல்றேன், நம்புவீங்களான்னு பாருங்க. பைபிள்ல இருக்கிற நற்செய்திகள்லயே ரொம்ப பழமையானது ஒரு பெரிய மர்மத்தோட பாதியிலேயே முடியுது. ஆமாங்க, நாம இன்னைக்கு மார்க் நற்செய்தியோட அந்த காணாம போன கடைசி பக்கங்களோட மர்மத்தை பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க, ஒரு டிடெக்டிவ் மாதிரி இந்த மர்மத்தோட தடயங்களை ஒன்னொன்னா தேடி போலாம். நம்மளோட முதல் க்ளூ என்ன தெரியுமா? அந்த புத்தகத்தோட கடைசி வரிதான். ஆச்சரியமா இருக்குல்ல? மார்க் நற்செய்தியோட ரொம்ப பழமையான கையெழுத்து பிரதிகள் எல்லாமே இந்த ஒரு வரியோட நின்னுடுது. ஒரு பெரிய வெற்றி கொண்டாட்டத்துக்கு பதிலா வெறும் அமைதியும் பயமும் மட்டும்தான். இதுதான் நாம இன்னைக்கு உடைக்க போற இந்த மர்மத்தோட மையப்புள்ளி. சரி, இந்த மர்மத்தை எப்படி அவிழ்க்க போறோம்னு பார்க்கலாம். ஒரு 5 ஸ்டெப்ல இதை நம்ம அலச போறோம். முதல்ல, இந்த முடிவு ஏன் ஒரு பெரிய பிரச்சனையா பார்க்கப்படுது? அப்புறம் இதுக்கு என்னென்ன காரணங்கள் இருக்கலான்னு ஒரு 3 தியரிஸை பார்ப்போம். அதுக்கப்புறம் மார்க்கோவோட எழுத்துலயே ஏதாவது க்ளூஸ் இருக்கான்னு தேடுவோம். அவரோட எழுத்து நடையும் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவோம். கடைசியா இந்த மர்மம் ஏன் இவ்வளவு முக்கியம்னு தெரிஞ்சுக்கலாம். சரி, முதல் கேள்விக்கு வருவோம். இந்த முடிவுல அப்படி என்ன பெரிய பிரச்சனை இருக்கு? ஏன் பல 100 வருஷமா அறிஞர்கள் இத பத்தி பேசிட்டே இருக்காங்க? வாங்க அதை பார்க்கலாம். இந்த மர்மத்தோட முடிச்ச அவுக்கிறதுக்கு நாம ஒரு துப்பறிவாளன் மாதிரி யோசிக்கலாம். இதுதான் இந்த விசாரணைக்கான நம்மளோட பிளான். சரி, எந்த ஒரு துப்பறிவும் குற்றக்களத்துல இருந்து தான் ஆரம்பிக்கும் இல்லையா? நம்மளோட குற்றக்களம் எது தெரியுமா? நம்பகமான, ரொம்ப பழமையான எல்லா கையெழுத்து பிரதிகளும் ஒரு சேர சுட்டிக்காட்டுற அந்த கடைசி வசனம்தான். இந்த வசனத்தை கொஞ்சம் கவனமா கேளுங்க. இயேசுவோட உயிர்த்தெழுதல் பத்தின கதை ரொம்ப பழமையான கையெழுத்து பிரதிகள்ல இப்படிதாங்க முடியுது. சந்தோஷமாவோ இல்ல கொண்டாட்டமாவோ இல்ல. அதுக்கு பதிலா பயத்தோடையும் மௌனத்தோடையும். இதுதாங்க நம்ம விசாரணையோட முக்கியமான புள்ளி. ஒரு மிகப்பெரிய வெற்றி கதை இப்படி பயத்திலயும் மௌனத்திலயும் முடியுமா? இதுல ஏதோ தப்பா இருக்குல்ல. இங்க என்னதான் நடக்குது? இந்த மர்மத்தை தீர்க்கணும்னா நாம கிட்டத்தட்ட 1600 வருஷம் பின்னோக்கி போகணும். அங்க போய் நமக்கு கிடைச்ச முதல் ஆதாரங்களான ரொம்ப பழமையான கையெழுத்து பிரதிகளை நாம ஆராயணும். இந்த கையெழுத்து பிரதிகளை நாம பார்க்கும்போது ஒரு ஆச்சரியமான விஷயம் தெரிய வருது. பாருங்க, 4ஆம் நூற்றாண்டை சேர்ந்த காடெக்ஸ் சினைட்டிகஸ், காடெக்ஸ் வாட்டிகானஸ், இவைகள்தான் நம்ம கிட்ட இருக்கிறதுலேயே பழமையான நம்பகமான பிரதிகள். இவைகளை வெறும் புத்தகங்கள பார்க்காதீங்க. இந்த கேஸ்ல இவங்க தான் நம்மளோட முக்கிய சாட்சிகள். இந்த 2 சாட்சிகளுமே மார்க் 16ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தோட டக்குன்னு நின்னுடுது. ஆனா அதுக்கப்புறம் அந்த பிரதிகள்ல மட்டும் புதுசா சில முடிவுகள் சேர்க்கப்பட்டிருக்கு. ஒரு நிமிஷம், ஒருவேளை இது ஒரு வரலாற்று விபத்து இல்லாம இருந்தா, ஒருவேளை மார்க் வேணுனே தான் கதையை அப்படி முடிச்சாரோ? இதுவும் நம்ம விசாரணையில ஒரு முக்கியமான பார்வை. சரி, இந்த சந்தேகத்தின் அடிப்படையில என்னென்ன தியரிஸ் இருக்குன்னு பார்க்கலாம். தியரி என்ன சொல்லுதுன்னா, மார்க்கு ஒரு புத்திசாலி எழுத்தாளர். சில மாடர்ன் சினிமாக்கள்ல வர்ற மாதிரி ஒரு ஓப்பன் எண்டிங்கா அவர் கொடுத்திருக்கலான்னு இந்த தியரி சொல்லுது. அதாவது கதையோட முடிவை நம்ம கையிலேயே கொடுத்துடுறார். அந்த பெண்கள் மாதிரி நீங்களும் பயந்து போய் அமைதியாயிடுவீங்களா, இல்ல உயிர்த்தெழுதல் மேல நம்பிக்கை வைப்பீங்களா அப்படின்னு நம்மளையே கேள்வி கேட்க வச்சிடுறார். யோசிச்சு பாருங்களேன், நீங்க அந்த இடத்துல இருந்திருந்தா என்ன செஞ்சிருப்பீங்க? இது கேட்க நல்லாதான் இருக்கு. ஆனா 2000 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி ஒரு டெக்னிக்க பயன்படுத்தியிருப்பாங்களாங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறிதான். சரி, மார்க் ஒரு புத்திசாலி எழுத்தாளர் இல்லன்னு வச்சுக்கலாம்.
அப்போ ஒருவேளை அவர் ஒரு வரலாற்று ஆசிரியர் மாதிரி யோசிச்சிருப்பாரோ? இதை நம்மள 2வது தியரிக்கு கூட்டிட்டு போகுது. அதாவது இயேசுவோட கல்லறை காலியா இருந்த நியூஸே ஏன் ஆரம்ப காலத்துல பெருசா பரவலங்கிற கேள்விக்கு மார்க்கு ஒரு பதில் சொல்ல முயற்சி பண்றார். ஏன்னா அத பார்த்த பெண்கள் பயத்துல யார்கிட்டயும் சொல்லல அப்படின்னு அவர் ஒரு வரலாற்று விளக்கத்தை கொடுக்கறதா இந்த தியரி சொல்லுது. ஆனா இந்த விளக்கத்துல சில பெரிய ஓட்டைகள் இருக்கு. அது வரைக்கும் ரொம்ப தைரியமா இருந்த பெண்கள் திடீர்னு இப்படி பயந்து போனது கொஞ்சம் நம்புற மாதிரியே இல்ல. இதுவரைக்கும் நாம பார்த்த தியரில எதுலயுமே ஒரு முழுமையான பதில் கிடைக்கல. இப்போ பெரும்பாலான ஆராய்ச்சியாளர்கள் ஏத்துக்கிற ஒரு தியரிய பார்க்கலாம். ஒருவேளை இதுதான் இந்த மர்மத்துக்கான உண்மையான விடையா இருக்கலாம். இந்த தியரி படி பதில் வெளியே எங்கிருந்தும் வரல, மார்க் நற்செய்திக்குள்ளேயே தான் இருக்கு. பாருங்க, இயேசு உயிர் தெழுவார்னு பல தடவை முன்னாடியே சொல்லப்படுது. ஆனா அது நடக்காமலேயே கதை முடிஞ்சிடுது. பேதுருவுக்கு ஒரு முக்கியமான சந்திப்பு நடக்கும்னு தேவதூதர் சொல்றாரு. ஆனா அந்த சந்திப்பே நடக்கல. இது எப்படி இருக்குன்னா, ஒரு சினிமாவோட கடைசி 10 நிமிஷம் திடீர்னு கட்டானது மாதிரி இருக்கு. அப்போ அந்த காணாம போன கடைசி 10 நிமிஷம் எங்க போச்சு? ஒருவேளை இதுக்கான பதில் இலக்கியத்துல இல்ல, அது ஒரு பௌதீக ரீதியான காரணமா இருக்கலாம். யோசிச்சு பாருங்க, 2000 வருஷத்துக்கு முன்னாடி புத்தகங்கள் எல்லாம் பேப்பரஸ்னு சொல்ற ஓலைச்சுருள்கள்ல தான் எழுதுனாங்க. ஒரு சுருள்ல அதோட தொடக்கமும் முடிவும் தான் சீக்கிரமா சேதமடையும். காலப்போக்குல அந்த கடைசி பக்கம் கிழிஞ்சு போயிருக்கலாம், இல்லனா சிதைஞ்சு போயிருக்கலாம். அதனால மார்க்கோட உண்மையான முடிவுங்கிறது ஏதோ பெரிய இலக்கிய ரகசியம்லாம் இல்ல, அது வெறும் ஒரு வரலாற்று விபத்து. அந்த பெண்கள் பயந்தாங்கன்னு சொல்ற வார்த்தைய நாம சாதாரணமா கடந்து போயிடக்கூடாது. பழைய ஏற்பாட்டுல மனுஷங்க கடவுளோட பிரசன்னத்தை உணரும்போது அவங்களுக்கு ஏற்படுற அந்த பயங்கரமான பிரமிப்பையும் நடுக்கத்தையும் குறிக்க இதே வார்த்தையை தான் பயன்படுத்துவாங்க. சோ இது பேய் பார்த்து பயப்படுற மாதிரி சாதாரண பயம் இல்ல, இது ஒரு தெய்வீக அனுபவத்தோட உச்சக்கட்டம். இந்த தியரிகள் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், நாம இப்போ நேரா சாட்சியத்துக்கே போவோம். அதாவது மார்க்கோட எழுத்துகளையே ஆராய்வோம். அவரோட வார்த்தைகள்லயே அவரோட உண்மையான நோக்கத்துக்கான ஏதாவது தடயங்கள் மறைஞ்சிருக்கான்னு பாப்போம். இங்க மார்க் ஒரு சூப்பரான இலக்கிய டெக்னிக்கை பயன்படுத்துறாரு. அதுக்கு பேரு முன்னறிவிப்பு. ஒரு தடவை இல்ல, 2 தடவை இல்ல, கரெக்டா 3 தடவை இயேசு தன்னோட மரணத்தையும் உயிர்த்தெழுதலையும் பத்தி முன்னாடியே சொல்ற மாதிரி எழுதுறாரு. யோசிச்சு பாருங்க, எந்த ஒரு நல்ல கதை சொல்லியாவது ஒரு முக்கியமான விஷயத்தை இப்படி திரும்ப திரும்ப சொல்லி பில்டப் கொடுத்துட்டு கடைசியில் அது நடந்ததா இல்லையானே சொல்லாம கதையை முடிப்பாரா? அது மட்டும் இல்ல, இது வெறும் முன்னறிவிப்பு மட்டும் இல்ல, இது ஒரு வாக்குறுதி. இயேசுவே சொல்றாரு, நான் உயிர்த்தெழுந்த பிறகு உங்களுக்கு முன்னாடியே கலிலேயாவுக்கு போவேன்னு. இத படிக்கிற யாருக்குமே இயேசு கண்டிப்பா கலிலேயாவுல தோன்றுவாருன்னு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு உருவாகும் இல்லையா? அந்த வாக்குறுதி நிறைவேறாம கதை எப்படி முடியும்? இந்த தடயங்கள்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இப்போ அந்த கல்லறையில் நடந்த சம்பவத்தை கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம். அது ஏதோ கனவுல நடக்கிற மாதிரி ரொம்ப விசித்திரமா இருக்குல்ல. மார்க் ஏன் அந்த சீனை அப்படி எழுதினாரு? பதில் அவரோட எழுத்து நடையிலேயே இருக்கு. அந்த சீனை உங்க மனசுல ஓட விட்டு பாருங்க. 3 பெண்கள் கல்லறைக்கு போறாங்க. ஆனா அங்க கல்லறை வாசல் திறந்து கிடக்கு. உள்ள ஒரு தேவதூதன் உட்கார்ந்திருக்கான். அவங்க ஒன்னு நினைச்சிட்டு போனாங்க. ஆனா அங்க நடக்கிறதே வேற. ஒரே குழப்பம், அதிர்ச்சி, திகைப்பு. இதுதான் அந்த சீனோட ஃபீல். இதுதான் மார்க்கோவோட ஸ்டைல். இன்னைக்கு காலையில நடந்த சம்பவங்களோட வரிசைய பாருங்க. அவங்க இயேசுவோட உடலுக்கு தைலம் பூசலான்னு ஒரு நோக்கத்தோட போறாங்க. ஆனா அங்க போனதும் கல்லறையை மூடியிருந்த பெரிய கல் உருட்டி வைக்கப்பட்டிருக்கு. உள்ள எட்டி பார்த்தா வெள்ளை ஓட போட்ட ஒரு இளைஞர் உட்கார்ந்திருக்கார். இது எல்லாம் பார்த்து அவங்களுக்கு அப்படியே தலை சுத்தி போயிருக்கும். அவங்க ஒன்னு நினைச்சிட்டு போனா அங்க நடந்தது முற்றிலும் வேற. இதுதான் இங்க ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அந்த பெண்களுக்கு காலியான கல்லறை ஒரு பதிலா தெரியல. பதிலா அதுவே அவங்களுக்கு முன்னாடி நிக்கிற ஒரு பெரிய பயமுறுத்துற புதிரா இருந்துச்சு. அவங்க பதில் தேடல. ஆனா அவங்களுக்கு முன்னாடி இன்னொரு புது கேள்வி வந்து நிக்குது. இந்த மர்மத்தை திறக்கிறதுக்கான சாவி இதுதான் வெளிப்படுத்துதல் இலக்கியம்னு சொல்வாங்க. இது பைபிள் காலத்துல ரொம்ப பிரபலமான ஒரு எழுத்து நடை. டானியல், எசேக்கியல் மாதிரியான புத்தகங்கள்ல இதை பார்க்கலாம். இதுல எப்படி இருக்கும்னா, ரொம்ப விசித்திரமான தரிசனங்கள் தெரியும். அப்புறமா ஒரு தேவதூதன் வந்து அதோட அர்த்தம் என்னன்னு விளக்குவாரு. மார்க்கு இந்த கல்லறை காட்சியையும் அதே ஸ்டைல்ல தான் எழுதுறாரு. இந்த ஸ்டைலோட பவர் எப்படிப்பட்டதுன்னு சொல்லணும்னா, இப்படி கற்பனை பண்ணி பாருங்க. நீங்க வீட்ல டிவி பார்த்துட்டு இருக்கீங்க. திடீர்னு டிவிக்குள்ள இருந்த ஒரு நடிகர் வெளியே வந்து உங்க பக்கத்துல சோஃபாவுல உட்காந்தா எப்படி இருக்கும்? என்ன ஒரு அதிர்ச்சியா இருக்கும்? ஒரு தரிசனம், ஒரு கனவு திடீர்னு கண் முன்னாடி நிஜமா மாறும்போது ஏற்படுற அதே திகைப்பை தான் மார்க்கோசகர்களுக்கு கொடுக்க நினைக்கிறாரு. இப்ப பாருங்க, இதுல தான் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு. பொதுவா இந்த வெளிப்படுத்துதல் இலக்கியத்துல தேவதூதர்கள் கனவுலியோ இல்ல தரிசனத்திலயோ தான் தோன்றுவாங்க. ஆனா மார்க் என்ன பண்றாருன்னா, அந்த தரிசனத்துல வர்ற தேவதூதரை நிஜ உலகத்துல அந்த கல்லறைக்குள்ள உட்கார வச்சிடுறாரு.
ஒரு தரிசனம் பயமுறுத்துற அளவுக்கு நிஜமா மாறுற தருணம் அது. இது மட்டும் இல்ல, அந்த தேவதூதன் சொல்ற வார்த்தைகள்ல ஒரு சின்ன ஆனா ரொம்ப ஆழமான ஒரு விஷயம் இருக்கு. சீஷர்களுக்கும் பேதுருவுக்கும் போய் சொல்லுங்கன்னு சொல்றாரு. ஏன் பேதுரோட பேரை மட்டும் தனியா சொல்லணும்? ஏன்னா இயேசுவ 3 தடவை தெரியாதுன்னு சொன்னவர் பேதுரு. அவரை தனியா குறிப்பிடுறது மூலமா இது ஒரு மன்னிப்புக்கான, ஒரு புது வாய்ப்புக்கான ரொம்ப பவர்ஃபுல்லான தருணமா மாறுது. 2 விஷயத்தையும் பக்கத்துல வச்சு பாப்போமா? ஒரு பக்கம் பேதுரோட வாழ்க்கையில நடந்த மிகப்பெரிய சர்க்கல், அந்த ஆள் யாருன்னு எனக்கு தெரியாதுன்னு சொன்னது. இன்னொரு பக்கம் தேவதூதர் கொடுக்கிற ஒரு புது நம்பிக்கை. பாருங்க, இயேசுவ 3 தடவை மறுதலிச்ச பேதுரோட பேரையே குறிப்பிட்டு சொல்றாரு. சீஷர்களுக்கும் குறிப்பா பேதுருவுக்கும் சொல்லுங்க அப்படின்னு சொல்றதுல எவ்வளோ பெரிய மன்னிப்பு, எவ்வளோ பெரிய நல்லிணக்கம் அடங்கியிருக்கு பாருங்க. பேதுருவ மறுபடியும் கூப்பிடுறது ஒரு சாதாரண விஷயம் இல்ல. அது உயிர்த்தெழுதலின் காரணமா எல்லா தப்புகளும் மன்னிக்கப்பட்டு வாழ்க்கை ஒரு புது அத்தியாயமா ஆரம்பிக்க போதுங்கிறதுக்கான ஒரு சக்தி வாய்ந்த சிக்னல். மார்க் சொல்லிட்டு வந்த கதைக்கு இந்த ஒரு சின்ன விஷயம் ஒரு பெரிய சக்தி வாய்ந்த திருப்பத்தை கொடுக்குது. சரி, இப்போ எல்லா க்ளூஸையும் ஒன்னு சேர்ப்போம். இது ஏதோ தற்செயலா தொலைஞ்சு போன முடிவு மாதிரி தெரியல. வேணும்னே ரொம்ப கவனமா உருவாக்கப்பட்ட ஒரு மர்மமான முடிவு மாதிரி தெரியுது. அப்போ இதோட இறையியல் அர்த்தம் என்ன? இந்த மர்மம் நமக்கு என்ன சொல்ல வருது? மார்க்கோட இந்த திடீர் முடிவு ஒரு எழுத்து பிழையோ இல்ல ஒரு தோல்வியோ கிடையாது. மாறா, உயிர்த்தெழுதல்ங்கிற அந்த நிகழ்வோட கட்டுப்படுத்த முடியாத, அடக்க முடியாத சக்தியை வெளிப்படுத்த அவர் வேணும்னே தேர்ந்தெடுத்த ஒரு வழி. ஏதோ ஒரு பிரம்மாண்டமான சம்பவம் நடந்திருக்கு, ஆனா அதை பத்தி சொல்லிட்டு அப்புறம் எல்லாம் வழக்கம் போல இருந்துச்சுன்னு ஒரு சாதாரண முடிவை கொடுக்க அவர் விரும்பல. மார்க்கு 16ஆம் அதிகாரத்துக்கு அப்புறம் எதுவுமே பழைய மாதிரி இருக்காது. இந்த உணர்வைத்தான் மார்க் அவரோட வாசகர்களுக்கு கொடுக்க நினைச்சாரு. கல்லறையில பயந்து போய் நின்ன அந்த பெண்களை போலவே நம்மையும் ஒரு பிரமிப்போடையும் அடுத்து என்ன நடக்குமோங்கிற ஒரு திறந்த மனநிலையிலும் விட்டுட்டு போறாரு. கடவுள் செயல்பட தொடங்கிட்டார். உயிர்த்தெழுந்த இயேசு இப்ப வெளியில இருக்கார். அவர் அடுத்து என்ன செய்வார்? மார்க் நமக்கு ஒரு ஹாப்பி எண்டிங் மாதிரி ஒரு தெளிவான முடிவை கொடுக்கல. ஏன் தெரியுமா? ஏன்னா உயிர்த்தெழுதல்ங்கிறது ஒரு கதையோட முடிவு கிடையாது. அது ஒரு புது யதார்த்தத்தோட ஆரம்பம். பழைய உலகம் நொறுங்கி கடவுள் செயல்படுற ஒரு புது உலகம் துறக்குது. அந்த அதிர்ச்சியையும் அந்த பிரமிப்பையும் நாமளும் உணரணுங்கிறது தான் மார்க்கோட நோக்கம். 4 நற்செய்திகள்லயும் இயேசுவோட உயிர்த்தெழுதல் பத்தி சொல்லப்பட்டிருந்தாலும் மத்தேயோட பதிவு ரொம்பவே ஸ்பெஷல். அதுல வர்ற சில விஷயங்கள் ரொம்ப விசித்திரமா, ஆனா அதே சமயம் ரொம்ப சக்தி வாய்ந்ததா இருக்கு. வேற எங்கேயுமே நம்ம இதை பார்க்க முடியாது. வாங்க, இந்த பகுப்பாய்வுல மத்தேயு மட்டும் ஏன் இப்படிப்பட்ட விஷயங்களை சொல்றாருன்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். அப்போ நம்ம மனசுல வர முதல் கேள்வி இதுதான். மத்த நற்செய்திகள்ல இல்லாத இந்த விசித்திரமான நிகழ்வுகளை எல்லாம் மத்தேயு ஏன் சேர்க்கணும்? இது மூலமா அவர் என்ன பெரிய விஷயத்த நமக்கு சொல்ல வர்றாரு? அதத்தான் இப்போ நாம கண்டுபிடிக்க போறோம். பாருங்க, ஒரு பக்கம் மார்க்கு, லூக்கா, யோவான் சொல்ற பொதுவான கதை. பெண்கள் காலி கல்லறைய பாக்குறாங்க, ஒரு தேவதூதர் செய்தி சொல்றாரு, அப்புறம் இயேசு சீடர்களுக்கு தோன்றாரு. ஆனா மத்தேயோட வெர்ஷன்ல பாருங்க, ஒரு பயங்கரமான பூகம்பம், மரித்த பரிசுத்தவான்கள் கல்லறைய விட்டு இழுந்து வர்றது, அப்புறம் காவலர்களுக்கு லஞ்சம் கொடுத்து ஒரு வதந்திய பரப்புனதுன்னு ஏகப்பட்ட ட்விஸ்ட் இருக்கு. இந்த கூடுதல் தகவல்கள் எல்லாம் ஏதோ ஒரு புதிரோட துப்புகள் மாதிரி இருக்கு. வாங்க ஒவ்வொன்றா ஆராயலாம். சரி, வாங்க இதுக்குள்ள கொஞ்சம் ஆழமா போலாம். நம்மளோட முதல் துப்பு ஒருவேளை புதிய ஏற்பாட்டிலேயே ரொம்ப விசித்திரமான, ஆச்சரியமான ஒரு நிகழ்வுனே சொல்லலாம். இந்த வசனத்தை கொஞ்சம் கவனிங்க. பூமி அதிருது, பாறைங்க வெடிக்குது, கல்லறைகள் திறக்குது. நினைச்சு பார்க்கவே அதிர்ச்சியா இருக்குல்ல? ஆனா இதுல ரொம்ப முக்கியமான விசித்திரமான ஒரு விஷயம் என்னன்னா, அந்த பரிசுத்தவான்கள் இயேசு உயிர்த்தெழுந்ததுக்கு அப்புறம்தான் நகரத்துக்குள்ள வந்து பலருக்கு தெரியறாங்க. இது ஏகப்பட்ட கேள்விகள் எழுப்புது இல்லையா? சரி, இவ்ளோ அதிர்ச்சியா இருக்கிற இந்த சம்பவத்துக்கு என்ன அர்த்தம் இருக்கும்? இதை நாம எப்படி புரிஞ்சுக்கிறது? அறிஞர்கள் இதை எப்படி பார்க்கறாங்கன்னு இப்ப நாம பார்க்கலாம். பொதுவா அறிஞர்கள் இதுக்கு ஒரு 3 விதமான விளக்கங்கள் கொடுக்கறாங்க. 1, இது ரொம்ப விசித்திரமா இருந்தாலும் நிஜமாவே நடந்த ஒரு நிகழ்வா இருக்கலாம். 2வது, ஒரு மாபெரும் ராஜாவோட மரணம் நடக்கும்போது ஏற்படுற பிரபஞ்ச மாற்றங்களை காட்டுறதுக்கான ஒரு விதமான ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் மாதிரி இருக்கலாம். 3வது, இது எதிர்காலத்துல நடக்க போற கடைசி நியாய தீர்ப்பு நாள்ல நடக்க போற உயிர்த்தெழுதலோட ஒரு சின்ன முன்னோட்டமா இருக்கலாம். இந்த 3 விளக்கங்களுமே இயேசுவோட மரணம் எவ்ளோ பெரிய பிரபஞ்ச முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு நமக்கு காட்டுது. சரி, இப்ப நம்ம அடுத்த துப்புக்கு போலாம். இது அந்த மாதிரி பிரபஞ்ச அடையாளங்கள் பத்தி இல்ல. இது ரொம்பவே நிஜ உலகத்துல நடந்த வாதங்கள், விவாதங்கள் பத்தினது. அதாவது கல்லறையில இருந்த காவலர்களோட கதை.
இந்த கதை எப்படி படிப்படியா உருவாகுதுன்னு பாருங்க. முதல்ல பரிசேயர்கள் போய் சீஷர்கள் உடலை திருடிடுவாங்கன்னு சொல்லி பிலாத்து கிட்ட காவலர்களை கேக்குறாங்க. அப்புறம் உயிர்த்தெழுதல் நடக்குது, உடல் காணாம போகுது. இப்போ பிரதான ஆசாரியர்கள் அந்த காவலர்களுக்கு லஞ்சம் கொடுத்து சீஷர்கள் வந்து உடலை திருடிட்டு போயிட்டாங்கன்னு போய் சொல்லுங்கன்னு சொல்றாங்க. கடைசியா அந்த வதந்தி ஊரு முழுக்க பரவுது. மத்தேயும் ரொம்ப திட்டமிட்டு இந்த கதையை கட்டமைக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. இப்போ ஒரு முக்கியமான கேள்வி வருது. இயேசு உயிர்த்தெழுந்தார்னு சொல்ல வர மத்தேயு அவரோட உடலை திருடிட்டாங்கங்கிற ஒரு வதந்தியவே ஏன் தன் புத்தகத்துல குறிப்பிடணும்? இது அவரோட வாதத்தை பலவீனப்படுத்தாதா? ஆனா உண்மை அது இல்ல. இது ஒரு ரொம்ப புத்திசாலித்தனமான நகர்வு. இதுக்கு பேருதான் தற்காப்புவாதம் அல்லது அப்பாலஜெட்டிக். அதாவது ஒரு குறிப்பிட்ட குற்றச்சாட்டுக்கு பதிலடி கொடுக்கற மாதிரி ஒரு வாதத்தை முன்வைக்கிறது. அந்த காலத்துல இயேசுவோட உடலை சீஷர்கள் திருடிட்டாங்கன்னு ஒரு வதந்தி உண்மையிலே பரவிட்டு இருந்துச்சு. அந்த வதந்திக்கு பதில் சொல்லத்தான் மத்தேயு இந்த சம்பவத்தை இவ்ளோ விளக்கமா சொல்றாரு. ஒரு நூற்றாண்டுக்கு பிறகும் கூட இந்த வதந்தியை எதிரிகள் பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்கன்னா பாத்துக்கோங்களேன். ஆக இங்க ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த வதந்தி கதை மூலமா மத்தேயு ஒரு விஷயத்த ரொம்ப ஆணித்தரமா சொல்றாரு. அதாவது உயிர்த்தெழுதல்ங்கிறது ஏதோ ஒரு ஆன்மீக அனுபவம் மட்டும் இல்ல. நிஜமாவே ஒரு உடல் இருந்த கல்லறை காலியா இருந்துச்சு. அந்த உடல் காணாம போயிருந்தது. இதை எதிரிகளும் சரி, இயேசுவை பின்பற்றினவங்களும் சரி, 2 பேருமே ஒத்துக்கிட்டாங்க. ஆனா கதையோட சுவாரஸ்யமே இனிதான் ஆரம்பிக்குது. இந்த விசித்திரமான பரிசுத்தவான்கள் கதை, காவலர்கள் கதை, இதெல்லாம் ஒரு முடிவே கிடையாது. இது எல்லாமே மத்தேயுவோட பிரம்மாண்டமான கிளைமேக்ஸ்க்கு ஒரு அடித்தளம்தான். மத்தேயு நற்செய்தியோட உச்சக்கட்டமே இந்த வசனம்தான். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதுதான் மத்தேயு சொல்ல வர்ற எல்லா புதிருக்குமான விடை. அவரை பொறுத்த வரைக்கும் உயிர்த்தெழுதலோட உண்மையான அர்த்தமே இதுதான். இந்த தொடர்பு புரிஞ்சிக்கிறது ரொம்ப முக்கியம். மத்தேயுவுக்கு உயிர்த்தெழுதல்ங்கிறது வெறும் உயிர் பெற்று எழுறது மட்டும் இல்ல. தானியேல் 7ஆம் அதிகாரத்துல மனுஷகுமாரன் ஒருத்தர் வானத்து மேகங்கள் மேல வந்து எல்லா அதிகாரத்தையும் பெற்றுக்கொள்வார்னு ஒரு தீர்க்க தரிசனம் இருக்கு. அந்த தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றி இயேசுவுக்கு அந்த முழு அதிகாரத்தையும் கொடுத்த ஒரு நிகழ்வு தான் இந்த உயிர்த்தெழுதல். இதுதான் அவரோட ராஜ்யத்தோட தொடக்கம். சரி, இப்போ இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து பார்ப்போம். அந்த ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் மாதிரி நடந்த சம்பவங்கள், அந்த தற்காப்பு வாதங்கள், இதெல்லாத்தையும் சேர்த்து மத்தேயு நிரூபிக்க முயற்சி பண்ற அந்த ஒரு பெரிய விஷயம் என்ன? இங்கதான் முழு விஷயமும் அடங்கியிருக்கு. மத்தேயோட நற்செய்திங்கிறது ஒரு யூத வரலாற்று புத்தகம் மாதிரி. அதுல அவர் சொல்ற முக்கியமான விஷயம், இஸ்ரவேலின் தேவன் இயேசு மூலமா ஒரு தனித்துவமான காரியத்தை செஞ்சிருக்காரு. இதுக்கு ஆதாரம் என்னன்னு கேட்டா, இயேசுவோட உடலோட நடந்த உயிர்த்தெழுதல் தான் தீர்க்கமான ஆதாரம்னு அவர் சொல்றாரு. அதனால இப்ப இயேசு தீர்க்க தரிசனங்கள்ல சொல்லப்பட்ட மேசியானிய ராஜாவா முழு அதிகாரத்தையும் பெற்றிருக்கிறாரு. இதுதான் அவரோட மைய வாதம். இதைவிட சரியா மத்தேயுவோட நோக்கத்தை சொல்ல முடியாது. அவரோட முழு வாதத்தோட சாராம்சமே இதுதான். இஸ்ரவேலோட தேவன் இயேசு மூலமா செயல்பட்டிருக்கார். அதுக்கு மறுக்க முடியாத உறுதியான ஆதாரம் அவரோட உயிர்த்தெழுதல். இந்த வித்தியாசம் ரொம்பவே ஆச்சரியமானது. நீங்க பாத்தீங்கன்னா மார்க்கோட பதிவுல பெண்கள் பயந்து போய் அமைதியா இருக்காங்க. ஆனா மத்தேயோட பதிவுல அப்படி இல்ல. அது கடவுளோட சக்திய பிரம்மாண்டமா காட்டுது. இது வெறும் ஒரு அதிசயம் மட்டும் இல்ல, இது ஒரு உலகத்தையே மாத்திர கடவுளோட செயல்னு மத்தேயு நமக்கு அழுத்தமா சொல்றாரு. மத்தேயு அந்த காட்சிய நம்ம கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறாரு. யோசிச்சு பாருங்க, மின்னல் மாதிரி ஒரு தேவதூதர் இறங்கி வராரு. அந்த பெரிய கல்ல சர்வ சாதாரணமா உருட்டி வைக்கிறாரு. இத பார்த்த தொழில்முறை படை வீரர்களான ரோம காவலர்கள் செத்தவங்க மாதிரி கீழே விழுந்து கிடக்குறாங்க. என்ன ஒரு காட்சி! இப்படி ஒரு பயங்கரமான சூழ்நிலையில அந்த தேவதூதர் பெண்களை பார்த்து சொல்ற முதல் வார்த்தை என்ன தெரியுமா? பயப்படாதீங்க. இதுதான் ரொம்ப முக்கியம். கடவுளோட சக்தி பயமுறுத்துறதுக்கு இல்ல, தைரியத்தை கொடுக்கறதுக்குங்கிறத காட்டுது. அதுக்கப்புறம் தான் அந்த முக்கியமான செய்தி வருது, அவர் உயிர்த்தெழுந்தார். இந்த வார்த்தைகள் உலக சரித்திரத்தையே மாத்துச்சு. சரி, இப்போ மத்தேயு பண்ற ஒரு சுவாரஸ்யமான விஷயத்த பார்க்கலாம். அந்த காவலர்கள் மயக்கம் தெளிஞ்சு எந்திரிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணாங்கங்கிற ஒரு விசித்திரமான கதையை மத்தேயு இங்க சேர்க்கிறார். இது ரொம்பவே முக்கியமான ஒரு பகுதி. பிரதான ஆசாரியர்கள் என்ன பண்றாங்கன்னா, அந்த காவலர்களுக்கு ஒரு பெரிய தொகையை லஞ்சமா கொடுத்து ஒரு பொய்ய பரப்ப சொல்றாங்க. என்ன பொய்னா, நாங்க தூங்கும்போது அவரோட சீஷர்கள் ராத்திரியோட ராத்திரியா வந்து உடலை திருடிட்டு போயிட்டாங்கன்னு போய் சொல்லுங்கன்னு சொல்றாங்க. அப்போ இந்த கதையே இவ்வளவு முக்கியம்னு நீங்க கேட்கலாம். இதுல ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்கு. அந்த கல்லறை உண்மையிலேயே காலியா இருந்ததை இது நிரூபிக்குது. ஒருவேளை கல்லறை காலியா இல்லனா இப்படி ஒரு லஞ்சம் கொடுத்து பொய் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லையே. அதனாலதான் மத்தேயும் இந்த கதையை இங்கே பதிவு செய்றாரு. இது உடலை திருடிட்டாங்கன்னு அப்போ பரப்பப்பட்ட வாதத்துக்கு நேரடியான பதிலடி. சரி, இப்போ கலிலேயாவுக்கு போலாம். அங்க ஒரு மலையில தான் மத்தேயு சுவிசேஷத்தோட உச்சக்கட்டமே நடக்குது.
ஒரு முக்கியமான தருணம் இங்க மிக அற்புதமா தலைகீழா மாற்றப்படுது. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், வனாந்தரத்துல சாத்தான் இயேசுவ சோதிச்சான். குறுக்கு வழியில உலகத்தோட அதிகாரத்தெல்லாம் தரேன்னு சொன்னான். ஆனா இயேசு சிலுவையின் பாதையை தேர்ந்தெடுத்தார். இப்போ அந்த சிலுவை வழியா போனதால அவர் தனக்கு உண்மையிலேயே சொந்தமான அதிகாரத்தை உரிமையோட பிரகடனப்படுத்துறார். அவர் என்ன சொல்றாரு பாருங்க, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பரலோகத்துல மட்டும் இல்ல, இந்த பூமியிலையும் எல்லா அதிகாரமும் அவருக்கு சொந்தம்னு சொல்றாரு. இது எவ்வளவு பெரிய விஷயம்! நாம நினைக்கிற மாதிரி ஆன்மீக அதிகாரம் மட்டும் இல்ல, பூமிக்குரிய எல்லா அதிகாரமும் அவருக்கு கீழே தான் இருக்கு. அப்படியானா இயேசுவுக்கு பூமியில எல்லா அதிகாரமும் இருக்குன்னா அவரோட அரசியல் எப்படி இருக்கும், அவரோட ராஜ்யம் எப்படி செயல்படும்? இது யாருமே எதிர்பார்க்காத ஒரு பதில கொடுக்குது. அவரோட திட்டம் ஒரு இராணுவ படையெடுப்பு கிடையாது. அது மக்களை சீஷராக்குற ஒரு இயக்கம். எப்படி? முதல்ல எல்லா தேசத்துக்கும் போய் மக்களை சீஷராக்கணும். ரெண்டாவது, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்துல அவங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கணும். மூணாவது, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட எல்லாத்தையும் அவங்க கடைபிடிக்கிற மாதிரி அவங்களுக்கு போதிக்கணும். அப்போ அவர் என்ன கட்டளைகளை பத்தி பேசுறாரு? அவரோட கட்டளைகள் எல்லாமே இந்த உலகத்தோட போக்குக்கு எதிரானவை. எதிரிகளை நேசிக்கிறது, துன்பப்படுத்துறவங்களுக்காக ஜெபிக்கிறது, மன்னிக்கிறது, சுயத்தியாகம், இந்த வழியில தான் அவரோட ராஜ்யம் பரவும். கடைசியா அவர் ஒரு வாக்குறுதியோட முடிக்கிறாரு. இந்த வாக்குறுதி தான் மத்தேய புத்தகம் முழுசையும் ஒன்னா இணைக்குது. புத்தகத்தோட முதல் அதிகாரத்துல ஆரம்பிச்ச ஒரு விஷயம் இப்போ கடைசி வார்த்தையில வந்து முடியுது. அப்போதைய யூத சிந்தனைப்படி காலம் 2 யுகங்களா பிரிக்கப்பட்டிருந்தது. ஒன்னு இந்த யுகம், அதாவது பாவம், கஷ்டம், மரணம் நிறைஞ்ச நாம வாழ இந்த உலகம். இன்னொன்னு வரவிருக்கும் யுகம், அது கடவுளோட ஆட்சி, சமாதானம், நித்திய வாழ்வு நிறைஞ்சதா இருக்கும். இப்போ இயேசுவோட உயிர்த்தெழுதல் மூலமா என்ன நடந்திருக்குன்னா, அந்த எதிர்கால யுகம் இப்போதைய யுகத்துக்குள்ளேயே வந்துருச்சு. இயேசுதான் அந்த புதிய யுகத்தின் நேரடி வெளிப்பாடு. இதுதான் மத்தேயோட எழுத்தோட ஒரு பெரிய அழகு. அவரு தன்னோட சுவிசேஷத்தை இம்மனுவேல்ங்கிற ஒரு வாக்குறுதியோட ஆரம்பிக்கிறாரு. இம்மனுவேல்னா தேவன் நம்மோடு. இப்போ அதே சுவிசேஷத்தை இயேசுவோட சொந்த வார்த்தைகளோட முடிக்கிறாரு. நான் உங்களுடன் இருக்கிறேன். ஆரம்பத்துல சொன்ன வாக்குறுதி இப்போ உயிர்த்தெழுந்த ராஜாவால முழுமையா நிறைவேற்றப்படுது. அப்போ மத்தேயு நமக்கு விட்டு செல்ற கடைசி செய்தி என்ன? நான் உலகத்தின் முடிவு வரை ஒவ்வொரு நாளும் உங்களுடன் இருக்கிறேன்ங்கிற இந்த வாக்குறுதி தான். இதுக்கு என்ன அர்த்தம்னா, கடவுள் எங்கேயோ தூரத்துல இருக்கிறவர் இல்ல, உயிர்த்தெழுந்த இயேசு மூலமா அவர் இங்க நம்ம கூடவே இருக்கார். இதுதான் மத்தேயுவோட உயிர்த்தெழுதல் பதிவோட மிக முக்கியமான செய்தி. புனித லூக்காவை பத்தி ஒரு விஷயம் சொல்வாங்க. அவர் ஒரு ஆர்டிஸ்ட்னு. இந்த கண்ணோட்டத்துல நாம அவரோட நற்செய்தியோட கடைசி அத்தியாயத்தை பார்த்தோம்னா, அடேங்கப்பா, அது வெறும் ஒரு கதை இல்ல, ஒரு பயங்கரமான கலைப்படைப்புன்னு புரியும். வாங்க, அந்த கலைப்படைப்புக்குள்ள நாமளும் ஒரு பயணம் போவோம். ஆமா, இது சும்மா சொல்ற கதை இல்ல. ஒருவேளை லூக்கா நிஜமாவே பெயிண்ட் பிரஷால வரைகிற ஒரு ஓவியரா இருந்திருக்கலாம். ஆனா அவரோட அசல் திறமையே வார்த்தைகளை வச்சு அவர் தீட்டுற ஓவியங்கள்ல தான் இருக்கு. அதுலயும் குறிப்பா இந்த 24ஆம் அதிகாரம் ஒரு மாஸ்டர் பீஸ், ரொம்ப அழகா செதுக்கப்பட்டிருக்கு. எப்படின்னு கேக்குறீங்களா? இது ஒரு ட்ரிப்டிக் மாதிரி. ட்ரிப்டிக்னா என்னன்னு தெரியுமா? அது ஒரு விதமான பெயிண்டிங். நடுவுல ஒரு பெரிய மெயின் சீன் இருக்கும். அதுக்கு 2 பக்கமும் அதோட சம்பந்தப்பட்ட 2 சின்ன சீன்கள் இருக்கும். லூக்கா 24 நம்ம அப்படிதான் பார்க்க போறோம். முதல்ல ஒரு குழப்பமான காட்சி, அடுத்து உண்மையை வெளிச்சம் போட்டு காட்டுற ஒரு மையமான காட்சி, அப்புறமா ஒரு புது மிஷனை ஆரம்பிச்சு வைக்கிற ஒரு இறுதி காட்சி. இந்த அமைப்பு தான் கதையோட ஆழத்தை படிப்படியா நமக்கு புரிய வைக்குது. சரி, வாங்க நம்ம கலைப்படைப்போட முதல் பேனலுக்கு போலாம். இங்க சீன் எப்படி இருக்குன்னா, ஈசு சிலுவையில அறையப்பட்டு 3 நாள் ஆச்சு. அவரோட சீடர்கள் உப்புன்னு தகர்ந்து போயிருக்காங்க. நம்பிக்கையெல்லாம் போச்சு, துக்கம் தொண்டையை அடைக்குது. என்ன நடக்குதுன்னே புரியாம பதிலில்லாத கேள்விகளோட தவிச்சிட்டு இருக்காங்க. அன்னிக்கு காலையில அந்த 3ஆவது நாள் அவங்க மனசுல ஒரே கேள்விதான் ஓடிட்டு இருந்துச்சு. அவரோட உடல் எங்க? பயம், குழப்பம் எல்லாமே ஒன்னா சேர்ந்து அவங்கள தாக்குது. யாருக்காக வாழ்க்கையே கொடுத்தோமோ அந்த அடித்தளமே சரிஞ்சிடுச்சேன்னு ஒரு உணர்வு. பாருங்களேன், வர்ற செய்தியெல்லாம் ஒண்ணுக்கொன்னு சம்பந்தமே இல்லாம இருக்கு. பெண்கள் போறாங்க, கல்லறை காலியா இருக்குன்னு சொல்றாங்க. அவங்க தேவதூதர்களை பார்த்ததாவும் அவர் உயிரோட இருக்காருன்னு சொன்னதாவும் சொல்றாங்க. இத கேட்டதும் பேதுருவே ஓடிப்போய் பாக்குறாரு. ஆனா ஒருத்தர் கூட இயேசுவ நேர்ல பாக்கல. ஒரே கன்ஃபியூஷன். நம்பிக்கைக்கும் விரக்திக்கும் நடுவுல மாட்டிட்டு முழிக்கிறாங்க. ஓகே, இப்போ நாம அந்த ட்ரிப்டிக்கோட சென்டர் பேனலுக்கு வரோம். கதையோட இதய பகுதி இதுதான். இந்த கலைப்படைப்போட மிக முக்கியமான காட்சி, எம்மாவூர்னு ஒரு கிராமத்துக்கு விரக்தியோட நடந்து போயிட்டு இருக்கிற 2 சீடர்களை பத்தின ரொம்ப ஆழமான விரிவான ஒரு பகுதி இது.
இங்கேதான் ஒரு ஆச்சரியமான விஷயம் நடக்குது. இயேசுவே அவங்க பக்கத்துல வந்து கூடவே நடக்க ஆரம்பிக்கிறாரு. ஆனா அவங்களால அவரை யாருன்னு கண்டுபிடிக்க முடியல. இதுக்குள்ள ஒரு பெரிய இறையல் மர்மம் இருக்கு. உயிர்த்தெழுந்த இயேசுவோட உடல் அதே உடல்தான். ஆனா அது இப்போ மகிமையடைஞ்ச ஒரு புது விதமான உடல். அதனாலதான் 3 வருஷம் கூடவே இருந்தவங்களால கூட அவரை உடனே அடையாளம் காண முடியல. ஏதோ ஒரு மர்மமான அந்நியர் அவங்க கூட சேர்ந்துக்கிறார். அப்போ கிளையோப்பா அந்த அந்நியர்ட்ட கேக்குறாரு, என்னங்க நீங்க இந்த குறைஞ்சது நாள்ல எருசலேம்ல நடந்த விஷயங்கள் தெரியாத ஒரே ஆள் நீங்க தான் போல. இந்த கேள்வி ரொம்ப முக்கியம். ஏன்னா இயேசுவுக்கு நடந்தது ஏதோ ரகசியமா நடக்கல. ஊரே அதை பத்தி தான் பேசிட்டு இருந்துச்சு. மக்கள் அவரை ராஜாவா வரவேற்றது, அதிகாரிகள் கிட்ட அவர் சண்டை போட்டது, விசாரணை நடந்ததுன்னு. பாஸ்கா பண்டிகைக்காக எருசலேம்ல கூடின மொத்த ஜனத்துக்கும் இதுதான் ஹாட் டாபிக். அவங்களோட விரக்தியோட ஆணிவேரே இங்கேதான் இருக்கு. அவங்க சொல்றாங்க, இவர்தான் இஸ்ரவேல மீட்க போறவர்னு நாங்க நம்பிட்டு இருந்தோம். நினைச்சு பாருங்க, ரோமர்கள் கிட்ட இருந்து நம்மள காப்பாத்த போற மெசியாவை இவர்தான்னு நாங்க முழுசா நம்புனோம். ஆனா அவரே சிலுவையில இருந்துட்டாரே, ஒருவேளை நாங்க தப்பான ஆள நம்பிட்டோமோ? இந்த எண்ணம் அவங்களோட நம்பிக்கையே சுக்குநூறா உடைச்சிருச்சு. இப்போ அந்த அந்நியர், அதாவது இயேசு பேச ஆரம்பிக்கிறார். லூக்கா 24:26 வர்ற இந்த ஒரு கேள்வி மொத்த கதையையும் புரட்டி போடுது. அவர் கேக்குறாரு, கிறிஸ்து பாடுபட்டு தமது மகிமையில் பிரவேசிக்க வேண்டியது அவசியமல்லவா? அடேங்கப்பா, அவங்களோட மொத்த பார்வையையும் தலைகீழா மாத்துறாரு. நீங்க நினைக்கிற மாதிரி துன்பம்ங்கிறது தோல்வி இல்ல, அதுதான் கடவுளோட திட்டத்தோட முக்கியமான அவசியமான ஒரு பகுதின்னு சொல்றாரு. பைபிள்ல டேன்னு ஒரு கிரேக்க வார்த்தை வரும். அதுக்கு அர்த்தம் ஒரு தெய்வீக அவசியம். அதாவது இது இப்படித்தான் நடக்கணும், இது கடவுளோட அசைக்க முடியாத திட்டம்னு அர்த்தம். இயேசுவும் அததான் சொல்றாரு. இது உங்களுக்கு ஷாக்கா இருக்கலாம். ஆனா நீங்க வேத வாக்கியங்களை சரியா படிச்சிருந்தா கடவுளோட மீட்பு திட்டம் பாடுகள் வழியாதான் நிறைவேறணும்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு சொல்றாரு. இதுதான் முழு பைபிளையும் புரிஞ்சுக்க ஒரு திறவுகோள் மாதிரி. இப்போ உலகத்திலே மிக பிரமாண்டமான ஒரு பைபிள் பாடம் ஆரம்பமாகுது. யாருன்னே தெரியாத இந்த நபர் நம்ம இயேசு முழு பழைய ஏற்பாட்டையும் எடுத்து அதோட ஹீரோ நான் தான் சொல்ற மாதிரி ஒரு கதையை சொல்றாரு. ஆபிரகாம் தம் மகனை பலி கொடுக்க போனதுல இருந்து பாஸ்கா ஆட்டுக்குட்டி, கஷ்டப்பட்ட தீர்க்கதரிசிகள்னு ஒவ்வொன்னும் என்ன பத்தி தான் சொல்லுதுன்னு விளக்குறாரு. இந்த உலகத்தோட இருட்டை தம் மேல எடுத்துக்கிட்டு அதை மீட்கிறது தான் கடவுளோட திட்டம்னு வெளிப்படுத்துறாரு. இப்போ கதை உச்சகட்டத்துக்கு வருது. அந்த நொடி அவங்க எப்படி அவரை கண்டுபிடிக்கிறாங்க பாருங்க. முதல்ல அவர் அவங்களோட சாப்பாட்டுக்கு உட்கார்றாரு. 2வதா அப்பத்தை எடுத்து நன்றி சொல்றாரு. 3வதா அதை பிட்டு அவங்களுக்கு கொடுக்கறாரு. அந்த நொடி அவங்களோட கண்கள் திறக்கப்படுது. விருந்தாடியா வந்தவர் வீட்டு ஓனர் மாதிரி அப்பத்தை பிட்டு கொடுக்கறாரு. அது வெறும் சாப்பாடு இல்ல, அது தன்னையே கொடுக்கற ஒரு செயல். அந்த நொடியில அவங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடுச்சு. அவங்க அவரை பார்த்த அடுத்த செகண்ட் அவர் அவங்க பார்வையிலிருந்து மறைஞ்சு போயிடுறாரு. இது என்ன காட்டுதுன்னா, உயிர்த்தெழுந்த கிறிஸ்து இனிமேல் இந்த உலகத்தோட கட்டுப்பாடுகளுக்கு அப்பாற்பட்டவர். அவர் இனி ஒரே இடத்துல இருக்கிறவர் இல்ல. அப்புறம்தான் அவங்க ஒருத்தருக்கொருத்தர் பேசியிருக்கிறாங்க. லூக்கா 24:32 வர இந்த வரி எவ்ளோ அழகான வரி பாருங்க. வழியில் அவர் நம்மகிட்ட பேசி வேத வாக்கியங்களை விளக்கி காட்டினப்போ நம்ம இருதயம் நமக்குள்ள கொழுந்து விட்டு எரியலையா? ஆஹா, அறிவா புரிஞ்சுக்கிட்டது மட்டும் இல்ல, அது ஒரு ஆழமான அனுபவமா இருதயத்தையே பத்திக்க வச்ச ஒரு நெருப்பா மாறுது. ஓ, அது அவர்தான் நான் அவங்க உணர்ந்த தருணம் அது. சரி, இப்போ நம்ம கலைப்படைப்போட கடைசி 3வது பேனலுக்கு வந்தாச்சு. இங்க கதை ஒரு தனிப்பட்ட அனுபவத்திலிருந்து ஒரு கூட்டுப் பணிக்கு, ஒரு உலகளாவிய இயக்கமா மாறுது. அந்த 2 சீடர்களும் ஒரு நிமிஷம் கூட தாமதிக்காம உடனே எருசலேமுக்கு திரும்பி ஓடுறாங்க. அவங்க அங்க போனதும் மேலறையில கூடியிருந்த மத்த சீடர்களுக்கு நடுவுல இயேசு தோன்றார். இங்க லூக்கா மறுபடியும் உயிர்த்தெழுதல் உண்மையிலேயே நடந்தது, அது ஒரு பௌதிக யதார்த்தம்னு அழுத்தி சொல்றார். இயேசுவே சொல்றாரு, நான் ஒன்னும் பேய் இல்ல, என்ன தொட்டு பாருங்க, பேய்களுக்கு மாம்சமும் எலும்பும் இருக்காதுன்னு சொல்லிட்டு அவங்க முன்னாடியே ஒரு சுட்ட மீனை வாங்கி சாப்பிடுறாரு. இது கனவில்ல, மாயை இல்ல, இதுதான் நிஜம். அப்புறம் அவங்களுக்கு ஒரு பெரிய கட்டளையை கொடுக்கறாரு. பாவ மன்னிப்புக்கான மனந்திரும்புதல் எருசலேம்ல தொடங்கி எல்லா தேசங்களுக்கும் அறிவிக்கப்படணும். இதுதான் திருச்சபையோட மிஷன். இந்த ஒரு வரிதான் லூக்காவோட அடுத்த புஸ்தகமான அப்போஸ்தலர் நடபடிகளுக்கு அடித்தளமாவே அமையுது. சரி, நாம இந்த விளக்கத்தோட முடிவுக்கு வந்துட்டோம். இந்த எம்மாவூர் சாலை கதை சும்மா 2000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவம் மட்டும் இல்ல, அது இன்னைக்கு நம்மளோட திருச்சபை வாழ்க்கைக்கு என்ன சொல்லுதுன்னு இப்ப தொகுத்து பாப்போம். ஆரம்பத்துல அவங்களோட மனநிலை இதுதான். பெண்கள் கல்லறை காலியா இருக்கு, இயேசு உயிரோட இருக்காருன்னு சொன்னதெல்லாம் அவங்களுக்கு வெறும் கட்டுக்கதையா தெரிஞ்சிருக்கு. சுத்தமா நம்பல.
முழுசா சந்தேகத்துல மூழ்கி இருந்திருக்காங்க. ஆனா அவங்களோட மாற்றம் படிப்படியா நடக்குது. முதல்ல இயேசு அவங்க கூட வந்து சேர்றாரு. ஆனா அவங்களுக்கு அடையாளம் தெரியல. அப்புறம் வேதத்தை விளக்கி காட்டுறாரு. அப்போ அவங்க மனசுல ஒரு தெரிவு பிறக்குது. அதுக்கப்புறம் அப்பம் பிட்கும்போது தான் அவங்க கண்கள் திறக்குது. கடைசியா அவங்க ஒரு புதிய செய்தியோட, ஒரு புதிய நோக்கத்தோட அனுப்பப்படுறாங்க. பாத்தீங்களா அந்த பயணம் எவ்ளோ அழகா அமைஞ்சிருக்குன்னு? அந்த ஆரம்பத்துல இருந்த சந்தேகத்துக்கும் இப்போ இந்த நிலைக்குமான வித்தியாசத்தை பாருங்க. இங்கதான் அந்த முழுமையான மாற்றம் நடக்குது. வேத வசனங்களை புரிஞ்சுக்கிற அளவுக்கு அவங்களோட மனசையே இயேசு திறக்கிறார். இப்போ எல்லாமே அவங்களுக்கு தெளிவா புரிய ஆரம்பிக்குது. சரி, இப்ப நம்ம கடைசி பகுதிக்கு வர்றோம். இந்த லூக்கா 24ஆம் அதிகாரம் வெறும் கதையோட முடிவு மட்டும் இல்ல, அது எப்படி முதல் திருச்சபையோட தொடக்கத்துக்கே ஒரு வழிகாட்டியா, ஒரு ப்ளூ பிரிண்டா மாறிச்சுன்னு பார்க்க போறோம். சொல்லப்போனா லூக்கா 24ல நாம பார்த்த அந்த 2 திறவுகோள்கள்லாம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகத்துல வர முதல் திருச்சபைக்கு அடித்தளமாவே அமையுது. இது வெறும் கதை இல்ல, இது ஒரு வாழ்க்கை முறைக்கான மாதிரி. இங்க பாருங்க, இது எவ்வளவு சுவாரஸ்யமா இருக்குன்னு. அப்போஸ்தலர் 2:42ல ஆதி திருச்சபை எதுல உறுதியா இருந்தாங்கன்னு சொல்லியிருக்கு. அப்போஸ்தலரோட போதனை, அதாவது வேதவசன விளக்கம், அப்புறம் அப்பம் பிட்குதல். பாத்தீங்களா, லூக்கா 24ல இருந்த அதே ப்ளூ பிரிண்ட் இங்க ஒரு சமூகத்தோட பழக்கமாவே மாறுது. ஆக லூக்கா தன்னோட 2 புத்தகங்களையும் எவ்ளோ அழகா இணைக்கிறார் பாருங்க. அதனால நாம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, லூக்கா 24 ஒரு கதையோட முடிவு கிடையாது. அது உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவின் ஆற்றலால இயங்க போற ஒரு புதிய இயக்கத்தோட, ஒரு புதிய சமூகத்தோட தொடக்கப்புள்ளி. இது ஒரு ஆரம்பம். இது ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு யோசனை. இயேசுவோட உயிர்த்தெழுதல்ங்கிறது ஒரு தனிப்பட்ட விஷயம் இல்ல. அது சாவு மேலையும் தீமை மேலையும் கடவுள் ஜெயிச்ச ஒரு பெரிய வெற்றி. இந்த பழைய உடைஞ்சு போன உலகத்துக்குள்ள அது ஒரு புத்தம் புது யதார்த்தத்தை ஆரம்பிச்சு வச்சது. அந்த புது உலகத்தோட வாசல்ல என்ன எழுதியிருக்கு தெரியுமா? மன்னிப்பு. இந்த மன்னிப்பு நம்ம தனிப்பட்ட பாவங்களை மன்னிக்கிறது மட்டும் இல்ல, இது ஒரு பிரபஞ்ச யதார்த்தம். சண்டை, பகை, வன்முறை, சுயநலம், இதனால சிதைஞ்சு போன இந்த முழு உலகமும் குணமாக ஒரு வழிய கடவுள் திறந்து வச்சிருக்காரு. அந்த வழியோட பேர் தான் மன்னிப்பு. ஒரு கதையோட ஆரம்பமே அதோட முடிவு எப்படி இருக்க போகுதுன்னு நமக்கு ஒரு க்ளூ கொடுக்கறது. லூக்கா தன்னோட சுவிசேஷத்துல இந்த டெக்னிக்க ரொம்பவே அழகா பயன்படுத்தியிருக்காரு. அது என்னன்னு தான் நாம இப்போ பார்க்க போறோம். இந்த ஆய்வுல நம்ம எதை பத்தியெல்லாம் பேச போறோம்னா, முதல்ல லூக்காவோட அந்த கச்சிதமான கட்டமைப்பை பத்தி பார்ப்போம். அப்புறம் அந்த அமைப்பு திருச்சபைக்கு என்ன சொல்ல வருது, உயிர்த்தெழுதல்னா நிஜத்துல என்ன, இந்த நிகழ்வுகள் எப்படி ஒரு புது உலகளாவிய நோக்கத்துக்கு வழிவகுக்குது, கடைசியா புதிய ஆலயம்னா என்னங்கிறத பத்தியும் பார்க்க போறோம். சரி, முதல் விஷயத்துக்கு வருவோம். லூக்கா தன்னோட முழு சுவிசேஷத்தையும் 2 கதைகளுக்கு நடுவுல ஒரு ஃப்ரேம் மாதிரி செட் பண்ணியிருக்காரு. அந்த 2 கதைகளுமே ஆலயத்துக்கு போறத பத்தினது. இது ஏதோ தற்செயலா நடந்தது இல்ல, இதுக்கு பின்னாடி ஒரு முக்கியமான நோக்கம் இருக்கு. கதையோட ஆரம்பத்துல என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். லூக்கா 2வது அதிகாரத்துல 12 வயசு இயேசுவ அவரோட அப்பா அம்மா எருசலேம்ல தொலைச்சிடுறாங்க. யோசிச்சு பாருங்க, பெத்தவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும். 3 நாள் முழுக்க பதற்றத்தோட தேடி கடைசியா அவரை ஆலயத்துல கண்டுபிடிக்கிறாங்க. அந்த 3 நாள் பதற்றத்தை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ அப்படியே கதையோட கடைசிக்கு வந்துடுவோம். இங்கேயும் அதே மாதிரி ஒரு சம்பவம். இயேசு சிலுவையில இறந்துட்டாரு. அவரோட சீஷர்கள் மொத்தமா உடைஞ்சு போய் துக்கத்திலயும் குழப்பத்திலயும் மூழ்கியிருக்காங்க. சரியா 3 நாளைக்கு அப்புறம் இயேசு உயிரோட இருக்காருன்னு தெரிஞ்சுக்கிட்டு சந்தோஷத்துல வேக வேகமா எருசலேமுக்கு திரும்பி போறாங்க. அவங்க எல்லாரும் எங்க ஒண்ணு கூடுறாங்க? ஆலயத்துல தான். இப்ப இந்த 2 சம்பவங்களையும் ஒப்பிட்டு பாருங்க. ஆரம்பத்துல 3 நாள் பதற்றம், முடிவுல 3 நாள் துக்கம். 2லையுமே எருசலேமுக்கு அவசரமா திரும்புறாங்க. 2லையுமே கடைசியா ஆலயத்துல தான் எல்லாம் முடியுது. பாத்தீங்களா, ஒரு கண்ணாடி மாதிரி ஆரம்பமும் முடிவும் ஒன்னாவே இருக்கு. லூக்கா இத சும்மா எழுதல, இதுக்குள்ள ஒரு பெரிய விஷயம் இருக்குன்னு நமக்கு ஒரு குறிப்பு கொடுக்கறார். சரி, இந்த கட்டமைப்பு ரொம்ப அழகா இருக்கு. ஆனா இதனால நமக்கு என்ன? கிறிஸ்தவ சமூகத்துக்கு, அதாவது திருச்சபைக்கு இது என்ன சொல்ல வருது? வாங்க அத பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். லூக்கா இங்க திருச்சபைக்காக ஒரு 4 ஸ்டெப் ஃபார்முலா மாதிரி ஒன்னு தராரு. 1, திருமறைய படிச்சு கடவுளோட திட்டத்தை புரிஞ்சுக்கிறது. 2, அப்பம் பிட்கிறது, அதாவது திருவிருந்துல இயேசுவோட இணைந்திருக்கிறது. 3, அந்த புரிதலோடும் இணைப்போடும் பரிசுத்த ஆவியின் வல்லமைக்காக காத்திருக்கிறது. கடைசியா 4வது, அந்த வல்லமையோட உலகளாவிய பணிய தொடங்குறது. இந்த 4 விஷயங்களையும் செஞ்சா இயேசுவோட பிரசன்ஸ நம்ம தொடர்ந்து உணர முடியும்னு சொல்றாரு. அப்போ இது ஏதோ ஞாயிற்றுக்கிழமை செய்யற சடங்கு மட்டும் அல்ல, இது உயிர்த்தெழுந்த இயேசுவ உண்மையாவே சந்திக்கிற ஒரு வழி.
வேதத்தை வாசிக்கும் போதும் அப்பம் பிட்கும் போதும் இயேசுங்கிறது ஏதோ ஒரு பழைய ஞாபகம் இல்ல. அவர் இன்னைக்கும் நம்ம கூடவே இருக்கிற ஒரு சக்தி, ஒரு பிரசன்னம்ங்கிறத லூக்கா ஆணித்தரமா சொல்றாரு. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புஸ்தகம் முழுக்க இதைத்தான் நம்ம பாக்குறோம். அடுத்ததா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், இயேசுவோட உயிர்த்தெழுதல். அது எப்படி இருந்துச்சு? லூக்கா தன்னோட சுவிசேஷத்துல அவர் உடலோட உயிர்த்தெழுந்தாருங்கிறதுக்கு ஏன் அவ்ளோ முக்கியத்துவம் கொடுக்கறாருன்னு இப்ப பார்க்கலாம். சீஷர்களா அவரை பார்த்ததும் ஒரு ஆவின நினைச்சு பயப்படுறாங்க. ஆனா இயேசு சொல்றாரு, ஏன் பயப்படுறீங்க? என்னை தொட்டு பாருங்க. ஆவிக்கு என்ன மாதிரி மாம்சமோ எலும்போ இருக்காதேன்னு சொல்றாரு. அது மட்டும் இல்ல, அவங்க முன்னாடி ஒரு பொரிச்ச மீனை வாங்கி சாப்பிடுறாரு. எதுக்குன்னா இது நிஜம், இது ஒரு கற்பனை இல்லைன்னு காட்டுறதுக்கு தான். சொல்லப்போனா இது ஒரு புதுவிதமான உடல், இந்த உலகத்தைச் சேர்ந்தது, ஆனா இந்த உலகத்தோட கட்டுப்பாடுகளுக்கு அப்பாற்பட்டது. லூக்கா தன்னோட எழுத்துல அடிக்கடி ஒரு கிரீக்க வார்த்தையை பயன்படுத்துவாரு. அதுதான் டே. இதுக்கு என்ன அர்த்தம்னா, இப்படிதான் நடக்கணும் அல்லது இது அவசியமா இருந்துச்சுன்னு அர்த்தம். அதாவது இயேசுவோட சிலுவை மரணங்கிறது திடீர்னு நடந்த ஒரு சோகம் இல்ல, அது வேதத்துல முன்னாடியே சொல்லப்பட்ட கடவுளோட திட்டத்தை நிறைவேற்றுற ஒரு முக்கியமான நிகழ்வு. அப்போ யாருக்குமே இது புரியல, ஆனா இப்போ திரும்பி பார்க்கும்போது எல்லாமே ஒரு பெரிய திட்டத்தோட பகுதிங்கிறது தெரியுது. சரி, கடவுளோட இந்த திட்டம் வெறும் தனிப்பட்ட ஆட்களோட பாவம் மன்னிப்போட முடிஞ்சிடுதா? இல்ல, இதுக்கு ஒரு உலகளாவிய தாக்கம் இருக்கு. அது என்னன்னு இப்ப பார்க்கலாம். இயேசுவே உயிர்த்தெழுந்ததுக்கு அப்புறம் சொல்றாரு, மெசியா பாடுபட்டு இறந்து 3வது நாள் உயிரோட எழும்பனும், அதுக்கப்புறம் மனம் திரும்புதல் பத்தியும் பாவ மன்னிப்பு பத்தியும் எருசலேம்ல ஆரம்பிச்சு உலகத்துல இருக்கிற எல்லா தேசத்து மக்களுக்கும் அவரோட பேர்ல சொல்லப்படணும்னு. இதுதான் அந்த பெரிய திட்டம். ஆனா இங்க ஒரு கேள்வி வருது. இந்த பாவ மன்னிப்புங்கிறது எனக்கும் உங்களுக்கும் இப்படி தனிப்பட்ட ஆட்களுக்கு மட்டும்தானா? பொதுவா நம்ம அப்படிதானே நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா லூக்காவோட பார்வை இதை விட ரொம்ப பெரியது. இங்கதான் லூக்கா ஒரு ஆழமான கருத்து சொல்றாரு. இயேசுவோட உயிர்த்தெழுதல் ஒரு புது உலகத்தையே உருவாக்கிடுச்சு. அந்த புது உலகத்தோட வாசல்ல பெரிய எழுத்துல மன்னிப்பு அப்படின்னு எழுதி வச்சிருக்குன்னு கற்பனை பண்ணிக்கோங்க. இது வெறும் தனிப்பட்ட மன்னிப்பு இல்ல. இயேசு கல்லறையிலிருந்து வெளியே வந்தப்போ இந்த உலகத்தோட பாவம், அநியாயம், சுயநலம் எல்லாத்தையும் ஜெயிச்சிட்டாரு. இப்போ அந்த மன்னிப்பு உலகத்துல வாழ நாம தயாராங்கிறது தான் கேள்வி. இப்ப நாம லூக்காவோட இறையியல்லையே ஒரு உச்சக்கட்டத்துக்கு வரோம். அது என்னன்னா ஆலயம், அதாவது டெம்பிள் அப்படிங்கிற வார்த்தையோட அர்த்தமே இங்கே மொத்தமா மாறுது. இந்த ஒப்பீட்ட பாருங்க. முன்னாடி ஆலயம்னா என்ன? எருசலேம்ல இருக்கிற ஒரு பெரிய கட்டிடம். அங்கதான் கடவுள் வாசம் செய்யறாரு, வானமும் பூமியும் ஒன்னு சேருதுன்னு மக்கள் நம்புனாங்க. ஆனா இப்போ புது ஆலயம்ங்கிறது இயேசுவோட உயிர்த்தெழுந்த உடலும் பரிசுத்த ஆவியால நிறைஞ்ச மக்களும் தான். இப்போ வானமும் பூமியும் எங்க சந்திக்குதுன்னா இந்த மக்கள்கிட்ட தான். இப்போ புரியுதா? இந்த புது நடமாடும் ஆலயம்தான், அதாவது மக்கள்தான், லூக்காவோட 2வது புஸ்தகமான அப்போஸ்தலர் நடபடிகள்ல சொல்லப்படுற உலகளாவிய மிஷனுக்கான ஒரு லான்ச் பேட். அதனாலதான் அவங்க ஒரே இடத்துல இல்லாம உலகம் முழுவதும் போறாங்க. இந்த உலகம் சில சமயம் ரொம்ப குழப்பமா இருக்கு இல்லையா? எது சரி எது தப்பு, நம்ம வாழ்க்கைக்கு என்ன அர்த்தம்னு தெரியாம ஒரு மாதிரி வழி தவறி போன மாதிரி உணர்றோம். இந்த உணர்வுக்கு ஒரு தீர்வு இருக்கா? ஒரு நவீன ஊமை கதை மூலமா இந்த கேள்விக்கு பதில் தேட போறோம். வாங்க உள்ள போகலாம். மாத்யூ அர்னால்டோட இந்த வரி ரொம்பவே ஆழமானது. ஒரு காலத்துல மக்கள் மனசுல நம்பிக்கைங்கிறது ஒரு பெரிய கடல் மாதிரி நிறைஞ்சு இருந்துச்சுன்னு அவர் சொல்றாரு. ஆனா இப்போ அந்த கடல் கொஞ்சம் கொஞ்சமா வத்தி போயிடுச்சு. அந்த கடல் பின்வாங்கி போனதுக்கு அப்புறம் அங்க மிச்சம் இருக்கிறது ஒரு விதமான சோகமும் இழப்பும் குழப்பமும் தான். நம்ம கதை சரியா இந்த இடத்துல இருந்து தான் தொடங்குது. சரி, நம்ம கதையோட முதல் பகுதிக்குள்ள போகலாம். அதாவது எப்படி இந்த நிலைமைக்கு வந்தோன்னு பார்க்கலாமா? ஒரு காலத்துல எல்லாமே சரியாயிடும், அறிவியல் மூலமா நம்ம முன்னேறிட்டே இருப்போம்னு ஒரு பெரிய நம்பிக்கை இருந்துச்சு. ஆனா அந்த நம்பிக்கை எப்படி கொஞ்சம் கொஞ்சமா உடைஞ்சி எல்லாத்தையும் சந்தேகப்பட ஆரம்பிச்சோங்கிறத பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். இங்க ஒரு பெரிய முரண்பாடு இருக்கு பாருங்க. ஒரு பக்கம் நவீனத்துவம்னு ஒன்னு இருந்துச்சு. அது என்ன சொன்னுச்சுன்னா, கவலைப்படாதீங்க, நம்மகிட்ட அறிவியல் இருக்கு, அறிவு இருக்கு, நம்ம கண்டிப்பா முன்னேறி ஒரு பிரகாசமான எதிர்காலத்தை அடைவோம்னு ஒரு பெரிய கனவை காட்டுச்சு. ஆனா பின்னவீனத்துவம்னு வந்ததுக்கப்புறம் அது நில்லுங்க, நீங்க சொல்றதெல்லாம் போய் அந்த மாதிரி ஒரு உன்னதமான பாதையெல்லாம் கிடையாதுன்னு சொல்லி அந்த கனவை உடைச்சிடுச்சு. பிரச்சனை என்னன்னா, கனவை உடைச்சதே தவிர அதுக்கு பதில் என்ன பண்றதுன்னு சொல்லல, எந்த தீர்வும் கொடுக்கல, ஆறுதலும் சொல்லல. அதனால ஒரு பெரிய வெற்றிடம் மட்டும்தான் மிஞ்சிச்சு. அப்போ என்ன ஆகுது? முன்னேற்றம்ங்கிற ஒவ்வொரு கணமும் ஒரு கட்டத்துல உடைஞ்சு போயிடும்னா நம்ம அடுத்து எங்க போறது? இதுதான் நம்ம மனசுல எழுற முக்கியமான கேள்வி. இந்த கேள்விக்கு பதில் சொல்ற மாதிரி ஒரு ஓமை கதை இருக்கு. நம்ம வாழ்க்கைக்கு ஒரு கதை வேணும் இல்லையா? நம்ம எதை நம்பி நம்ம வாழ்க்கைய வாழுறது? வாங்க பார்க்கலாம்.
சரி, வாங்க இப்போ ஒரு கதைக்குள்ள போலாம். இந்த கதை நம்ம பேசிட்டு இருந்த இந்த பெரிய பெரிய விஷயங்கள் எல்லாம் ரொம்ப எளிமையா நிஜ வாழ்க்கையோட சம்பந்தப்படுத்தி காட்டும். வாழ்க்கையோட அர்த்தத்தை தேடி போற ரெண்டு பயணிகளோட நாமளும் சேர்ந்து பயணிக்க போறோம். இந்த நவீன ஊமை கதையில வர்ற 2 பேரை பத்தி பாப்போம். இவங்க 2 பேரும் ரொம்ப சீரியஸா யோசிக்கிறவங்க, ஆனா கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க. அவங்க வீட்டுக்கு நடந்து போயிட்டே, நாம இவ்ளோ நாள் நம்பிட்டு இருந்த கதைகள், கொள்கைகள் எல்லாமே நம்மள கைவிட்டுடுச்சே ரொம்ப வருத்தப்பட்டு பேசிட்டே போறாங்க. அவங்க என்னெல்லாம் சொல்லி புலம்புறாங்க தெரியுமா? பாலியல் புரட்சின்னு சொன்னாங்க, ஆனா கடைசியில தனிமைதான் மிஞ்சிருக்கு. சோஷியல் மீடியா எல்லாரும் இணைக்குதுன்னு சொன்னாங்க, ஆனா நம்ம இன்னும் தனிமையா தான் உணர்றோம். பணக்காரனாகணும்னு ஓடணும், ஆனா கடைசியில பெரிய கடன்காரனா தான் நிக்கிறோம். என்ன வேணா செய்யலான்னு சுதந்திரம் கிடைச்சது, ஆனா எதுக்கு செய்யறோங்கிற நோக்கத்தையே மறந்துட்டோம். ஏன் சர்ச் கூட அதோட வழியை விட்டு விலகி போன மாதிரி தெரியுதேன்னு அவங்க ஆதங்கப்படுறாங்க. இதெல்லாம் கேட்கும்போது நமக்கே இது நடந்த மாதிரி இருக்குல்ல. அவங்க இப்படி விரக்தியோட உச்சத்துல பேசிக்கிட்டு இருக்கும்போது தான் திடீர்னு ஒரு அந்நியர் அவங்க கூட வந்து சேர்றாரு. அவர் அவங்க கிட்ட வந்து உலகத்தையே பார்க்கறதுக்கு ஒரு முற்றிலும் புதுவிதமான கண்ணோட்டத்தை கொடுக்கறாரு. அவர் மெதுவாலாம் ஆரம்பிக்கல, நேரா விஷயத்துக்கு வந்துட்டாரு. அவங்கள பார்த்து, அறிவில்லாதவங்களே படைத்த கடவுள் சொல்ல வர்றத கேட்க உங்க மனசு ஏன் இவ்ளோ மந்தமா இருக்குன்னு ஒரு போடு போடுறாரு. யோசிச்சு பாருங்க அவங்க எப்படி அதிர்ச்சியாகி இருப்பாங்கன்னு. இது அவங்களோட மொத்த சிந்தனையும் ஒரு உழுகு உழுக்குச்சு. அப்புறம் அந்த அந்நியர் அவங்க நம்பிக்கை இழந்த கதைக்கு பதிலா உலகத்தை பத்தின ஒரு பெரிய உண்மையான கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அது 4 பாகம் கொண்ட கதை. 1, இந்த உலகம் ஒரு நோக்கத்தோட ரொம்ப ஞானமா படைக்கப்பட்டது. 2, அந்த கடவுளே ஒரு உண்மையான மனுஷனா இந்த உலகத்துல வாழ வந்தாரு. 3, அவரோட மரணம் உலகத்துல இருக்கிற தீமையை ஒரேடியா ஜெயிச்சிடுச்சு. 4, இப்போ அவரோட ஆவி ஒரு புதுவிதமான மனித குடும்பத்தை உருவாக்கிட்டு இருக்கு. இப்படி ஒரு முழுமையான கதையை அவங்க முன்னாடி வைக்கிறாரு. அவர் சும்மா ஒரு கதையை சொல்லல, அவங்க புலம்பிட்டு இருந்த ஒவ்வொரு விஷயத்துக்கும், அதாவது போர், காமம், பணம், அதிகாரம், இது எல்லாத்துக்கும் பதிலா குணப்படுத்துற அன்பையும் சுயநலமில்லாத தியாகத்தையும் மையமா வச்சு ஒரு வாழ்க்கையை காட்டுறாரு. அதாவது அவங்க பிரச்சனைக்கு நேரடியான ஒரு மாற்று வழியை சொல்றாரு. அவங்க பேசிக்கிட்டே அவங்க போக வேண்டிய இடத்துக்கு வந்து சேர்றாங்க. அப்போதான் அந்த அந்நியர் சொன்ன கதை வெறும் வார்த்தைகள் இல்ல, அது ஒரு நிஜம்னு அவங்க உணர்ற ஒரு தருணம் வருது. கதையோட கிளைமேக்ஸ் இப்பதான் ஆரம்பிக்குது. அவங்க அந்த கடற்கரைக்கு வந்தா அங்க ஒரு பெரிய கூட்டம் பசியோட இருக்கு. இந்த பயணிகள் கிட்ட பெருசா ஒண்ணும் இல்ல. அவங்க கிட்ட இருந்த சின்ன சாப்பாட்ட அந்த அந்நியர் வாங்குறாரு. வாங்கி அங்க இருந்து எல்லாருக்கும் பங்கிட்டு கொடுக்கறாரு. எல்லாருக்கும் அந்த சாப்பாடு போதுமானதா இருக்கு. அவர் சொன்ன சுயநலமில்லாத அன்புங்கிற கதை இப்ப அவங்க கண்ணு முன்னாடியே ஒரு அற்புதமா நடக்குது. அந்த அற்புதத்தை பார்த்த உடனே அவங்களுக்குள்ள ஒரு பெரிய புரிதல் வருது. அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறாங்க. நம்ம கூட வழியில வரும்போது அவர் படைப்பாளரையும் இந்த உலகத்தையும் பத்தின கதைய சொன்னப்ப நம்ம மனசுக்குள்ள ஒரு தீ பத்திக்கிட்ட மாதிரி ஒரு உணர்வு வந்துச்சே இல்லையா அப்படின்னு. அப்பதான் அவங்களுக்கு புரியுது அவங்க கேட்ட கதைக்கும் இப்ப பார்த்த செயலுக்கும் ஒரு தொடர்பு இருக்குன்னு. இப்போ நாம ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கட்டத்துக்கு வரோம். இதுவரைக்கும் நாம ஒரு கதையை கேட்டுட்டு இருந்தோம் இல்லையா? ஆனா இனிமே இந்த கதை நாம பார்க்குற ஒரு விஷயமா இல்லாம நாமளே செய்ய வேண்டிய ஒரு காரியமா மாறப்போகுது. உண்மையில நாம கேட்டது ஒரு கதை மட்டுமே இல்ல, அது ஒரு நாடகம், ஒரு நிஜ வாழ்க்கை நாடகம். இதுதான் கதையில இருக்கிற பெரிய ட்விஸ்ட். இதோட நோக்கம் நமக்கு ஒரு நல்ல கதையை சொல்லி அனுப்புறது மட்டும் இல்ல, நிஜ உலகத்துல நாம என்ன செய்யணும்னு சொல்ற ஒரு ஸ்கிரிப்டை நம்ம கையில கொடுக்கறது தான். அப்போ கிறிஸ்தவ பணினா என்ன? அது ஒரு நிஜ வாழ்க்கை நாடகம். அந்த நாடகத்துல இயேசுவோட பாத்திரத்தை வேற யாரும் இல்ல, நீங்களும் நானும் தான் நடிக்கணும். அதாவது நம்பிக்கை இழந்து போன இந்த உலகத்துக்கு அந்த குணப்படுத்துற அன்ப, அந்த கதைய நாமளே வாழ்ந்து காட்டணும். வாங்க, இன்னைக்கு நாம ஒரு ரொம்பவே ஆழமான விஷயத்த பத்தி பேசலாம். யோவான் எழுதிய நற்செய்தியில உயிர்த்தெழுதல்ங்கிறது வெறும் ஒரு சம்பவம் மட்டும் இல்ல, அது ஒரு புது படைப்போட தொடங்கம்னு சொல்ற ஒரு விஷயத்தை தான் நாம பார்க்க போறோம். இப்போ உயிர்த்தெழுதல் கதைனா நம்ம எல்லாருக்குமே என்ன ஞாபகம் வரும்? இயேசு கல்லறையிலிருந்து உயிரோட வந்தார் இல்லையா? இதுதான் நமக்கு தெரிஞ்ச கதை. ஆனா என்ன சொல்றீங்க? யோவான் சொல்றது இது வெறும் ஒருத்தர் உயிர் பிழைச்ச கதை மட்டும் இல்லனா? அப்போ என்ன? இதுதான் இந்த முழு ஆய்வோட முக்கியமான புள்ளி. இயேசுவோட உயிர்த்தெழுதல் பழைய உலகத்தோட முடிவே கிடையாது. அது ஒரு புது உலகத்தோட ஒரு புது படைப்போட பிறப்பு. சரி, இத புரிஞ்சுக்க முதல்ல யோவான் எப்படி இந்த புது படைப்பு கதைய ஆதியாகமத்துல இருக்கிற பழைய படைப்பு கதையோட கனெக்ட் பண்றாருன்னு பார்க்கலாம் வாங்க. இத பாருங்களேன், இது ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு கனெக்ஷன். ஒரு பக்கம் ஆதிகாமத்தோட படைப்பு வாரம், இன்னொரு பக்கம் இயேசுவோட கடைசி வாரம். யோவான் இது ரெண்டையும் எப்படி இணைக்கிறார் பாருங்க. ஆதிகாமத்துல 6வது நாள்ல தேவன் மனுஷனை படைக்கிறாரே இல்லையா? இப்போ யோவான் நற்செய்தியில வாரத்தோட 6வது நாள், அதாவது வெள்ளிக்கிழமை, பிலாத்து இயேசுவை காட்டி இதோ இந்த மனுஷன்னு சொல்றான். யோவான் நமக்கு என்ன சொல்ல வராருன்னா, இதுதான் உண்மையான மனுஷன்னு காட்டுறாரு.
அதே மாதிரி 7வது நாள்ல தேவன் தன் வேலையை முடிச்சு ஓய்வு எடுத்தாரு. இங்க சனிக்கிழமை இயேசு கல்லறையில ஓய்வு எடுக்கிறாரு. ரெண்டும் பொருந்தி போகுது பாத்தீங்களா? இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. இயேசு சிலுவையில சொன்ன கடைசி வார்த்தை என்ன? டெட்டலெஸ்டாய். அதுக்கு அர்த்தம் முடிந்ததுன்னு. இது சும்மா ஒரு வார்த்தை இல்ல. ஆதியாகமத்துல தேவன் தன் படைப்பு வேலையை முடிச்சதை இது அப்படியே நமக்கு ஞாபகப்படுத்துது. யோவானை பொறுத்த வரைக்கும் இது பழைய படைப்பை மீட்பதற்கான வேலையோட கிளைமேக்ஸ். ஓகே, இப்போ 7வது நாள் முடிஞ்சது. அதுக்கப்புறம் என்ன? 8வது நாள். இந்த உயிர்த்தெழுதல் நாள் தான் அந்த புதிய படைப்போட முதல் நாள். யோவான் தன்னோட கதையை ஆரம்பிக்கும் போதே வாரத்தின் முதல் நாள்னு ரொம்ப அழுத்தம் திருத்தமா சொல்றாரு. இது சும்மா இல்ல, இது ஒரு புது வாரத்தோட ஆரம்பம். அதாவது அந்த புது படைப்போட 8வது நாள்னு நமக்கு புரிய வைக்க முயற்சி பண்றாரு. இந்த புது படைப்புக்கு என்னென்ன அடையாளங்கள் இருக்குன்னு யோவான் அழகா காட்டுறாரு. முதல்ல மரியாள் இயேசுவ எங்க சந்திக்கிறாங்க? ஒரு தோட்டத்துல. இது ஒரு புது ஏதன் தோட்டம் மாதிரி. அப்புறம் அவங்க இயேசுவ தோட்டக்காரன்னு தப்பா நினைக்கிறாங்க. அதுலயும் ஒரு ஆழமான அர்த்தம் இருக்கு. 2வது, இயேசு சீடர்கள் மேல தன்னோட சுவாசத்தை ஊதி பரிசுத்த ஆவியை கொடுக்கறாரு. இது ஆதியாகமத்துல தேவன் ஆதாமுக்கு ஜீவ சுவாசத்தை கொடுத்த மாதிரியே இருக்கு. கடைசியா அவர் என் பிதாவும் மட்டும் சொல்லல, என் பிதாவும் உங்கள் பிதாவும் சொல்றாரு. அந்த புது குடும்பத்தை எல்லாருக்காகவும் உருவாக்குறாரு. இது ஏன் இவ்ளோ முக்கியம்னா, இது நம்ம இறந்த பிறகு பரலோகத்துக்கு போறத பத்தினது மட்டும் இல்ல. இது இங்க இப்போ நம்ம வாழ்க்கையே மாத்திர ஒரு நிகழ்வை பத்தினது. நமக்கும் இதுல ஒரு பங்கு இருக்கு. இத 3 தனிப்பட்ட கதைகள் மூலமா யோவான் ரொம்ப அழகா நமக்கு விளக்குறாரு. உயிர்த்தெழுந்த இயேசுவோட ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, அவர் எல்லாரையும் ஒரே மாதிரி டீல் பண்ணல. ஒவ்வொருத்தருக்கும் என்ன தேவை, அவங்க மனசுல என்ன ஓடுதுன்னு புரிஞ்சுக்கிட்டு அவங்கள சந்திக்கிறாரு. இப்போ மரியாளை எடுத்துக்கோங்க. அவங்க துக்கத்துல மூழ்கி இருக்காங்க. இயேசு அவங்களோட உண்மையான செல்ல பெயரான மரியம்னு கூப்பிட்டு அவங்கள ஆறுதல் படுத்துறாரு. ஆனா தோமா அப்படி இல்ல. அவருக்கு ப்ரூஃப் வேணும். இயேசு என்ன பண்ணாரு? நம்புறதுக்கு எதுக்கு ப்ரூஃப்னு கேட்கல. அதுக்கு பதிலா தோமா கிட்ட போய், சரி உனக்கு ஆதாரம் தானே வேணும், இதோ பாருன்னு காட்டுறாரு. இதுலேருந்து என்ன தெரியுது? இயேசு ஒவ்வொருத்தரையும் அவங்க இருக்கிற இடத்துக்கே தேடி வர்றாரு. சரி, இப்ப நாம இந்த முழு கதையோட ஒரு எமோஷனல் கிளைமேக்ஸ்க்கு வந்திருக்கோம். அதுதான் பேதுருவோட கதை. கற்பனை பண்ணி பாருங்க. பேதுருவும் மத்த சீஷர்களும் ராத்திரி முழுக்க கடல்ல கஷ்டப்பட்டு மீன் பிடிக்கிறாங்க. ஆனா ஒண்ணு கூட கிடைக்கல. அப்படியே சோர்வா இருக்காங்க. விடியற் காலையில கரையில ஒருத்தர் நின்னு வலைய அந்த பக்கம் போடுங்கன்னு சொல்றாரு. அவங்களும் போடுறாங்க. அவ்வளவுதான், வலைய இழுக்கவே முடியாத அளவுக்கு மீன் கிடைக்குது. அவங்க கரைக்கு வந்து பார்த்தா அங்க ஒரு கரி நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்கு. யோவான் இங்க ஒரு குறிப்பிட்ட கிரேக்க வார்த்தையை பயன்படுத்துறாரு, அந்த்ராக்கியா. இந்த வார்த்தை முழு பைபிள்லயுமே 2 தடவை தான் வருது. யோசிச்சு பாருங்க, ஏன் இந்த வார்த்தை இங்க இவ்ளோ முக்கியம்? அந்த இன்னொரு இடம் எங்க தெரியுமா? யோவான் 18வது அதிகாரத்துல. பேதுரு இயேசுவ மறுதலிச்சப்போ அவன் ஒரு அந்த்ராக்கியா, அதாவது ஒரு கரி நெருப்பு பக்கத்துல தான் நின்னுட்டு இருந்தான். இப்போ மறுபடியும் அதே கரி நெருப்பு. அந்த நெருப்போட வாசனையும் அந்த காட்சியும் பேதுருவோட மனசுல அவனோட மிகப்பெரிய தோல்வியை திரும்பவும் கொண்டு வந்திருக்கும் இல்லையா? இயேசு வேணுனே அதே சூழலை இப்ப திரும்ப உருவாக்குறாரு. சாப்பிட்டு முடிச்சதும் இயேசு பேதுருக்கிட்ட கேள்வியை கேட்கிறாரு. யோனாவின் மகனே சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா? இங்க அவர் பயன்படுத்துற வார்த்தை அகாபே. இதுக்கு அர்த்தம் நிபந்தனையே இல்லாத ஒரு தெய்வீகமான அன்பு. நீ என்ன அந்த மாதிரி நேசிக்கிறியா? இதுதான் கேள்வி. ஆனா பேதுருவால அந்த வார்த்தைய திரும்ப சொல்ல முடியல. ஏன்னா அவனோட தோல்வி அவன் மனசு உறுத்திக்கிட்டே இருக்கு. அதனால அவன் சொல்றான், ஆண்டவரே, நான் உங்களை ஃபில் ஆஃப் பண்றேன்னு உங்களுக்கு தெரியும்னு. ஃபில்லோனா நட்பு, ஒரு சகோதர அன்பு. ஆனா இயேசு அதை ஏத்துக்கிட்டு அவனை மன்னிக்கிறதோட இல்லாம ஒரு புது பொறுப்பையும் கொடுக்கறாரு. என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக. இயேசு அதோட விடல. 2வது முறையும் அதே கேள்வியை கேட்கிறாரு. மறுபடியும் அதே அகாபே, அந்த உயர்ந்த அன்பை பத்தி கேட்கிறாரு. பேதுருவோட பதிலும் மாறல. அவனால அந்த பெரிய அன்பை தனக்கு இருக்குன்னு சொல்லிக்க முடியல. அவன் மறுபடியும், ஆமா, நான் உங்க நண்பனா இருக்கேன்னு உங்களுக்கு தெரியும்னு தான் சொல்றான். இயேசு மறுபடியும் அவனை ஏத்துக்கிட்டு என் ஆடுகளை பராமரின்னு சொல்றாரு. இங்க மன்னிப்பும் புதிய வேலையும் ஒன்னா போறத நம்ம பார்க்கலாம். இப்போதான் கதையில ஒரு பெரிய ட்விஸ்ட். 3வது தடவை இயேசு தன்னோட கேள்வியை மாத்துறாரு. அவர் இப்போ அகாபே கேட்கல. பேதுரு பயன்படுத்தின வார்த்தையான ஃபிலோவை பயன்படுத்தி, சரி நீ என் நண்பனா இருக்கியான்னு கேட்கிறாரு. அவர் பேதுரு இருக்கிற இடத்துக்கே இறங்கி வராரு. இது பேதுருவுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனா இப்ப அவன் உண்மையா சொல்றான், ஆண்டவரே, உங்களுக்கு எல்லாம் தெரியும், நான் உங்க நண்பனா இருக்கேன்னு உங்களுக்கு தெரியும்னு. அப்போ இயேசு என்ன சொல்றாருன்னா, சரி பேதுரு, நீ இப்போ இங்கதான் நிக்கிறியா? பரவாயில்ல, நம்ம இங்கிருந்தே ஆரம்பிப்போம். பாத்தீங்களா, மரியாள் தோமா மாதிரியே இயேசு பேதுருவையும் அவன் இருந்த இடத்துல சந்திச்சு அவனுக்கு ஒரு புது வாழ்க்கைய, ஒரு புது ஆரம்பத்தை கொடுக்கறாரு. சரி, மன்னிப்பு உறுதியாகிடுச்சு. இப்போ
இந்த உரையாடல் அடுத்த கட்டத்துக்கு போகுது. இன்னும் கொஞ்சம் கனமான கட்டம்னு கூட சொல்லலாம். அதாவது, என்ன பின்தொடர்றதுக்கு நீ என்ன விலை கொடுக்கணும்? நீ வயசான காலத்துல உன்னோட கைகளை நீட்டுவ, வேற ஒருத்தன் நீ போகவே விரும்பாத ஒரு இடத்துக்கு உன்னை கூட்டிட்டு போவான். இந்த வார்த்தைகளோட கணத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இது ஒரு ஆறுதல் இல்ல, இது பேதுருவோட எதிர்காலத்துல வரப்போற தியாகத்துக்கான ஒரு நேரடி எச்சரிக்கை. எதுக்கு இவ்வளோ ஆபத்தான ஒரு அழைப்புக்கு முன்னாடி மன்னிப்பு வரணும்? அதுக்கு காரணம் இதுதான். தான் முழுமையா மன்னிக்கப்பட்டோன்னு ஒருத்தர் உணரும்போது தான் அவரால் தன்னோட பெருமை, சுய பாதுகாப்பு எல்லாத்தையும் விட்டுட்டு இப்படி ஒரு கடினமான பயணத்தை தைரியமா மேற்கொள்ள முடியும். இந்த 3 கதைகளும் நமக்கு சொல்ற முக்கிய பாடம் இதுதான். உயிர்த்தெழுந்த இயேசு நம்மளோட துக்கம், சந்தேகம், தோல்வின்னு எல்லாத்துலயும் நம்மள சந்திச்சு, நம்மள சரி செஞ்சு ஒரு புது வேலையை கொடுக்கறார். அப்போ பேதுருவோட இந்த தனிப்பட்ட கதை நாம ஆரம்பத்துல பேசின அந்த புது படைப்புங்கிற பெரிய ஐடியாவோட எப்படி கனெக்ட் ஆகுதுன்னு பார்க்கலாம். இதிலிருந்து நமக்கு கிடைக்கிற முக்கியமான பாடம் என்னன்னா, மன்னிப்பும் ஒரு புது நோக்கமும் ஒண்ணுதான். நாம முழுசா மன்னிக்கப்பட்டுட்டோன்னு எப்போ உணர்றோமோ அப்போதான் நம்மளோட பயத்தையும் பெருமையும் விட்டுட்டு ஒரு சவாலான புது பயணத்தை நம்மால தொடங்க முடியும். அப்போ ஆரம்பத்துல இருந்து பார்த்தது எல்லாம் ஒன்னா இணைச்சு பார்ப்போம். ஆதியாகமத்துல உலகத்தை உருவாக்குன அதே படைப்பின் வார்த்தை, ஏசாயா தீர்க்கதரிசி மூலமா பேசின அதே சக்தி வாய்ந்த வார்த்தை தான் இப்போ உயிர்த்தெழுதல்ல உலகத்தையே மீட்டு புதுசாக்குது. அன்னைக்கு அவர் பேசினாரு, படைப்பு உருவாச்சு. இன்னைக்கு அவர் பேசுறாரு, படைப்பு மீட்கப்படுது. ஒரு புதிய படைப்பு ஆரம்பிச்சிருச்சு. அது பிரபஞ்ச அளவுல ரொம்ப பெரியது. ஆனா அதே சமயம் மரியா, தோமா, பேதுருவோட துக்கம், சந்தேகம், தோல்வியை சந்திச்ச மாதிரி நம்ம ஒவ்வொருத்தரோட தனிப்பட்ட தேவைகளையும் சந்திக்கிற அளவுக்கு மென்மையானது. இன்னும் எழுதப்பட்டுட்டு இருக்கிற இந்த புதிய படைப்போட கதையில நாம ஆற்ற வேண்டிய பங்கு என்ன? இது யோவான் எழுதின நற்செய்தியோட கடைசி வசனம். யோசிச்சு பாருங்களேன், இயேசு செஞ்ச எல்லாத்தையும் எழுத ஆரம்பிச்சா இந்த உலகத்துல இருக்க இடம் மொத்தமும் அந்த புத்தகங்களை வைக்கிறதுக்கே பத்தாதுன்னு சொல்றாரு யோவான். இது சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னதா? இல்ல, பிரபஞ்சத்தையே மிஞ்சுற ஒரு உண்மையோட ஆரம்பமா? அப்போ இந்த ஒரே ஒரு வரி பிரபஞ்சம் அளவுக்கு ரொம்ப பெரிய, ஆனா அதே சமயத்துல ரொம்பவே பர்சனலான மென்மையான ஒரு கதையோட தொடக்கமா இருக்கு. இது புத்தகத்துக்குள்ள அடக்கவே முடியாத ஒரு கதை. யோவானோட இந்த பிரம்மாண்டமான முடிவோட ஆணிவேரி எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்க நம்ம கொஞ்சம் டைம் டிராவல் பண்ணி பின்னாடி போனோம். நம்ம ஸ்டாப் தீர்க்கதரிசியான ஏசாயாவோட புத்தகம். ஏன்னா யோவான் இதை எழுதுறதுக்கு பல 100 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த கதைக்கான விதைகள் அங்கதான் விதைக்கப்பட்டுச்சு. ஏசாயா 40ல கடவுளை பத்தி 2 விதமான ஆனா ஒண்ணுக்கொன்னு எதிரான மாதிரி இருக்கிற விஷயங்களை பாக்குறோம். ஒரு பக்கம் பார்த்தா மலைகளையே தரைமட்டமாக்குற, பள்ளத்தாக்குகளை நிரப்புற ஒரு பிரம்மாண்டமான சக்தி. இன்னொரு பக்கம் தன்னோட ஆட்டுக்குட்டிகளை ரொம்ப மென்மையா கையில தூக்கிட்டு போற ஒரு மேய்ப்பனோட பாசம். ஒரே கடவுள் எப்படி இவ்ளோ பவர்ஃபுல்லாவும் அதே நேரத்துல இவ்ளோ மென்மையாவும் இருக்க முடியும்? ஆச்சரியமா இருக்குல்ல? இந்த 2 பெரிய சித்திரங்களுக்கும் நடுவுல ஏசாயா ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றாரு. எது நிரந்தரம் இல்லைன்னு காட்டுறாரு. நம்ம மனுஷங்களும் சரி, நாம செய்யற விஷயங்களும் சரி, புல்லு மாதிரி ஒரு நாள் வாடி உதிர்ந்து போயிடும். ஆனா எல்லாத்தையும் தாண்டி எப்பவுமே நிலைச்சு நிக்கிற ஒண்ணு இருக்கு. அதுதான் தேவனுடைய வார்த்தை. ஆனா இந்த வார்த்தை எங்கிருந்து வந்துச்சு, இதோட ஆரம்பம் எங்கன்னு தெரிஞ்சுக்க நம்ம இன்னும் பல 1000 வருஷங்கள் பின்னோக்கி எல்லாத்துக்கும் ஆரம்பமான இடத்துக்கே போகணும். அதாவது ஆதியாகமம் புஸ்தகத்துக்கு. ஆதியாகமத்துல நம்ம கதையோட பில்லர் இருக்கு. இங்க வார்த்தைங்கிறது தான் படைப்போட மூலக்கருவி. அவர் சொன்னார், அது செய்யப்பட்டது. இது சும்மா கவிதை மாதிரி இல்ல, இந்த பிரபஞ்சமே பேச்சின் மூலமா தான் உருவாச்சுங்கிற அடிப்படை உண்மை. அடுத்து நம்ம 2வது பில்லர். திரும்பவும் ஏசாயா கிட்ட வர்றோம். இங்கே அந்த வார்த்தை வெறும் படைப்பு சக்தி மட்டும் இல்ல, அது காலத்தை தாண்டியும் நிக்கிற ஒரு நித்தியமான வாக்குறுதி. அது என்னைக்கும் வாடாது, உதிராது. இப்போ யோவான் கிட்ட வருவோம். அவர் என்ன பண்றாருன்னா, இந்த 2 பழைய பில்லரையும் ஒன்னா சேர்த்து 3வதா ரொம்ப முக்கியமான ஒரு பில்லரை வைக்கிறார். அவர் ஒரு புது கதைய ஆரம்பிக்கல. ஆதியாகமத்துல ஆரம்பிச்சு ஏசாயா வழியா எதிரொலிச்ச ஒரு பிரபஞ்ச கதைய அதோட உச்சத்துக்கே கொண்டு வராரு. அவர் சொல்றாரு, ஆதியிலே வார்த்தை இருந்தது. இப்போதான் நம்ம பயணத்தோட முக்கியமான கட்டத்துக்கு வர்றோம். படைப்பு, தீர்க்கதரிசனம், வெளிப்பாடு. இந்த 3 சக்தி வாய்ந்த இழைகளும் ஒன்னா சேர்ற தருணம் இது. வார்த்தை, மாம்சமான அந்த பிரபஞ்ச சந்திப்பு. யோவான் நேரடியா விஷயத்துக்கு வராரு. ஆதியிலே வார்த்தை இருந்தது,
அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. அப்படின்னா அந்த வார்த்தை ஒரு செய்தி மட்டும் இல்ல, அதுவே கடவுள். அதுக்கப்புறம்தான் அந்த பெரிய விஷயத்த சொல்றாரு. அந்த பிரபஞ்ச சக்தி ஒரு மனுஷனா மாறுச்சு. அந்த வார்த்தை மாம்சமாகி நம்மிடையே வாசம் பண்ணியது. அப்போ இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த பிரபஞ்சத்தையே உண்டாக்கின அதே வார்த்தை, அந்த படைப்பு சக்தி வெறும் ஒரு ஐடியாவா இல்லாம ஏசுங்கிற ஒரு குறிப்பிட்ட நபரா ஒரு வாழும் மனுஷனா மாறுச்சு. அந்த பிரபஞ்ச சக்தியே இப்போ நம்ம கூட நடந்து பேசி வாழ்ந்துச்சு. சரி, வார்த்தை மனுஷனாச்சு, அதனால என்ன? உலகத்துக்கு இதனால என்ன ஆச்சு? இது சும்மா ஒரு வரலாற்று நிகழ்வா, இல்ல இன்னிக்கும் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கிற ஒரு செயலா? ஏசாயா 55ல வர்ற இந்த பவர்ஃபுல்லான உதாரணத்தை பாருங்களேன். வானத்திலிருந்து வர மழை சும்மா பூமியை நினைச்சிட்டு திரும்பி போறதில்ல. அது விதைக்கு உயிர் கொடுத்து செடிய வளர வச்சு அதோட நோக்கத்தை நிறைவேத்தினதுக்கு அப்புறம்தான் திரும்பும். அதே மாதிரிதான் தேவனுடைய வார்த்தையும். அதுக்கு ஒரு நோக்கம் இருக்கு. அது ஒரு மாற்றத்தை உருவாக்குற சக்தி. அப்போ இந்த வார்த்தையோட பயணத்தை நம்ம ஒரு 3 ஸ்டெப்பா பார்க்கலாம். முதல்ல அந்த வார்த்தை பேசி இந்த உலகத்தையே படைச்சது. ரெண்டாவதா அதே வார்த்தை மனுஷனா வந்து இந்த உலகத்தை மீட்டுது. இப்போ 3வது படியா அந்த மீட்போட செய்திய உலகத்தோட எல்லா மூலை முடுக்குக்கும் கொண்டு போக அதே வார்த்தை திருச்சபை மூலமா இன்னிக்கும் பேசிக்கிட்டு இருக்கு. வணக்கம். நாம எல்லாரும் ஈஸ்டரை பத்தி நிறைய கதைகள் கேட்டிருக்கோம் இல்லையா? ஆனா சுவிசேஷங்கள்ல நம்ம படிக்கிற இந்த விரிவான சம்பவங்கள் பல வருஷத்துக்கு அப்புறம் எழுதப்பட்ட வெறும் கற்பனை கதைகளா, இல்ல ஆரம்ப காலத்துல நடந்த நம்பகமான வரலாற்று உண்மைகளா? வாங்க இத பத்தி கொஞ்சம் ஆழமா அலசி பார்க்கலாம். இங்க டைம்லைன்ல ஒரு சின்ன சிக்கல் இருக்கு பாத்தீங்களா? இயேசுவோட உயிர்த்தெழுதல் பத்தி பவுலோட கடிதங்கள் பேசுது. ஆனா அது நமக்கு ஈஸ்டர் கதைகளை ரொம்ப டீட்டெயிலா சொல்ற சுவிசேஷங்களுக்கு 10 to 40 வருஷத்துக்கு முன்னாடியே எழுதப்பட்டது. அப்போ இந்த இடைப்பட்ட காலத்துல என்னதான் நடந்திருக்கும்? இதுக்காக நாம ஒரு டிடெக்டிவ் மாதிரி யோசிக்க போறோம். பல வருஷம் கழிச்சு எழுதின இந்த ஈஸ்டர் கதைகளோட வரலாற்று மதிப்பை நாம எப்படி கண்டுபிடிக்கிறது? வாங்க அந்த கதைகளுக்குள்ளேயே மறைஞ்சிருக்கிற க்ளூஸ், அதாவது தடயங்களை தேடலாம். சரி, நம்மளோட முதல் ஆதாரம் இது கொஞ்சம் வித்தியாசமானது. ஈஸ்டர் கதைகள்ல என்ன இருக்குன்னு பாக்குறதுக்கு பதிலா என்ன இல்லைன்னு பார்க்க போறோம். இதுதான் ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். இப்ப பாருங்க, பவுல் மாதிரி ஆரம்பகால கிறிஸ்தவர்கள்லாம் இயேசுவோட உயிர்த்தெழுதல் வேதத்தின் படியே நடந்ததுன்னு ரொம்ப ஆழமா நம்பினாங்க. அப்போ சுவிசேஷங்கள்ல அந்த வேத வசனங்களை தானே நாம எதிர்பார்க்கணும் இல்லையா? ஆனா இங்கதான் ஒரு ட்விஸ்ட். சுவிசேஷங்களோட ஈஸ்டர் கதைகள்ல ஏன் அந்த வேத மேற்கோள்கள் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு? ஒருவேளை அவங்களே ஒரு கதையை உருவாக்கியிருந்தா, பாத்தீங்களா இது அப்பவே சொல்லிருக்குன்னு சொல்லி நிறைய வசனங்களை சேர்த்திருப்பாங்கல்ல. இதுக்கு என்ன அர்த்தம்னா, ஒருவேளை இது ஒரு கற்பனை கதையா இருந்திருந்தா பழைய தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் நிறைவேறிடுச்சுன்னு சொல்ற மாதிரி நிறைய மேற்கோள்களால நிரப்பியிருப்பாங்க. ஆனா உண்மையில சுவிசேஷங்கள்ல என்ன இருக்கு? ரொம்ப நேரடியான, சிம்பிளான, தனிப்பட்ட சந்திப்புகளை பத்தி மட்டும்தான் பேசுது. இது என்ன காட்டுதுன்னா, அவங்க சொந்தமா எதையும் உருவாக்கல. அதுக்கு பதிலா ஏற்கனவே இருந்த ரொம்ப எளிமையான ஒரு சாட்சியத்தை அப்படியே பதிவு செஞ்சிருக்காங்க. சரி, அடுத்த ஆதாரத்துக்கு போலாமா? இப்போ நாம அந்த சம்பவங்களோட வரலாற்று நம்பகத்தன்மைய கொஞ்சம் பார்க்கலாம். பொதுவா நம்மகிட்ட ஒரு எண்ணம் இருக்கு. அதாவது சிலுவையில அறையப்பட்டவங்களை எல்லாம் ஒழுங்கா அடக்கம் பண்ண மாட்டாங்கன்னு. ஆனா அது நிஜமாவே உண்மையா? இல்லவே இல்ல. அதுக்கு நிறைய வரலாற்று சான்றுகள் இருக்கு. உதாரணத்துக்கு, ரோமா அதிகாரிகள் சில நேரங்கள்ல இறந்தவங்களோட உடலை அவங்க குடும்பத்துக்கிட்ட கொடுத்திருக்காங்க. வரலாற்று அறிஞர் பிலோவே இதுக்கு சாட்சி சொல்றாரு. அது மட்டும் இல்ல, 1968ல சிலுவையில அறையப்பட்ட யோகனான்னு ஒருத்தரோட உடலை ஒரு கல்லறையில கண்டுபிடிச்சாங்க. இதெல்லாம் என்ன சொல்லுதுன்னா, இயேசுவுக்கு ஒரு முறையான அடக்கம் நடந்திருக்க ரொம்பவே வாய்ப்பு இருக்கு. ஏன்னா யூதர்களோட சட்டப்படி சிலுவையில தொங்குற உடலை ராத்திரி முழுக்க அப்படியே விடக்கூடாது, அன்னைக்கே அடக்கம் பண்ணிடணும். யூதேயாவில இருந்த ரோமா அதிகாரிகளுக்கு இந்த சட்டம் நல்லாவே தெரியும். அதனால அவங்க இத மதிச்சிருக்க வாய்ப்பு ரொம்ப அதிகம். இங்க இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம், அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பு. இவர்தான் இயேசுவை அடக்கம் செஞ்சதா சுவிசேஷங்கள் சொல்லுது. ஆனா இவர் யாரு தெரியுமா? யூத மகாசபையோட உறுப்பினர். அதாவது இயேசுவோட மரணத்துக்கு கிறிஸ்தவர்கள் எந்த குழுவை குற்றம் சாட்டுனாங்களோ அதே குழுவை சேர்ந்த ஒருத்தர். நீங்களே யோசிச்சு பாருங்க, ஒரு கதையை இட்டு கட்டுறவங்க இப்படி ஒரு விவரத்தை சேர்ப்பாங்களா? அடக்கம் பண்றது மட்டும் இல்ல, அந்த காலை கலர கதையிலேயே அது எவ்வளவு பழமையானதுங்கிறதுக்கான சில தடயங்கள் இருக்கு.
இந்த கதைகள்ல வர்ற விவரங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அது அந்த காலத்து பாலஸ்தீன சூழலோட ரொம்ப பொருந்தி போகுது. ஓய்வு நாள் பழக்கம், தேவதூதர்களை வாலிபர்கள்னு சொல்றது, நசரேயன்கிற பட்டப்பெயர், கலீலேயா மேலே இருக்கிற ஒரு குறிப்பிட்ட ஆர்வம், இதெல்லாம் பல வருஷம் கழிச்சு ரோமோ கிரீக்கமோல இருந்து எழுதின கதை மாதிரி இல்ல, ஆரம்ப கால எருசலேம்ல உருவான ஒரு அசல் கதை மாதிரி இருக்கு. சரி, கிறிஸ்தவர்கள் இப்படி சொல்லிட்டாங்க. ஆனா அவங்கள நம்பாதவங்க என்ன சொன்னாங்க? அவங்களோட முதல் எதிர்வாதம் என்னன்னா, சீஷர்கள் உடலை திருடிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிறது தான். ஒரு நிமிஷம் யோசிங்க. இந்த எதிர்வாதம் அவங்களுக்கே தெரியாம ஒரு முக்கியமான விஷயத்த ஒத்துக்கிடுதே, அது என்னவா இருக்கும்? அதுதான், கல்லறை காலியா இருந்துச்சுங்கிறத அவங்களும் ஒத்துக்கிட்டாங்க. உடல் அங்கேயே இருந்திருந்தா உடலை திருடிட்டாங்கன்னு ஒரு கதையை சொல்ல வேண்டிய அவசியமே இல்லையே. இதோ பாருங்க, உடல் இங்கதான் இருக்குன்னு சொல்லிட்டு போயிருக்கலாம். சோ கல்லறை காலியா இருந்துச்சுங்கிறது ரெண்டு தரப்புக்குமே தெரிஞ்ச ஒரு உண்மை. இப்போ நம்மளோட மூணாவது ஒருவேளை ரொம்பவே சக்தி வாய்ந்த ஆதாரத்துக்கு வரும். அதுதான் முதல் சாட்சிகள். 4 சுவிசேஷங்களையும் எடுத்து பாருங்க. காலி கல்லறைய முதல்ல பார்த்து அதுக்கு சாட்சி சொன்னது யாரு? பெண்கள். இன்னைக்கு நமக்கு இது ஒரு பெரிய விஷயமா தெரியாம இருக்கலாம். ஆனா முதல் நூற்றாண்டுல இது எவ்ளோ பெரிய விஷயம் தெரியுமா? அந்த கால வரலாற்று அறிஞர் ஜோசபஸ் என்ன சொல்றாரு பாருங்க. பெண்களோட சாட்சியத்தை ஏத்துக்கவே கூடாது, ஏன்னா அவங்க இயல்பிலேயே நம்பகத்தன்மை இல்லாதவங்கன்னு சொல்றாரு. நிலைமை எப்படி இருந்திருக்கு பாருங்க. அதாவது அந்த காலத்துல ஒரு ஆணோட சாட்சியத்துக்கு மதிப்பு அதிகம், ஆனா ஒரு பெண்ணோட சாட்சியத்துக்கு கிட்டத்தட்ட மதிப்பும் கிடையாது. இப்படி இருக்கும்போது ஒரு கதைய மற்றவங்கள நம்ப வைக்கணும்னு நினைக்கிறவங்க யாருடைய சாட்சிக்கும் மதிப்பே இல்லையோ அவங்கள முதல் சாட்சியா காட்டுவாங்களா? கண்டிப்பா மாட்டாங்க. இந்த விஷயம் அந்த காலத்து கிறிஸ்தவர்களுக்கே கொஞ்சம் சங்கடமா இருந்திருக்கு. அதனாலதான் சுவிசேஷங்களுக்கு முன்னாடி எழுதப்பட்ட பவுலோட கடிதத்துல உயிர்த்தெழுதல் சாட்சிகள் பட்டியல்ல பெண்களோட பேரே வராது. இதுவே பிற்காலத்துல சுவிசேஷம் எழுதினவங்க இத உருவாக்கல, மாறாக உண்மைய அப்படியே பதிவு செஞ்சிருக்காங்கன்னு காட்டுது. சரி, இவ்ளோ விஷயங்கள் பார்த்துட்டோம். இதெல்லாம் நமக்கு என்ன சொல்ல வருது? இந்த வரலாற்று விசாரணை மூலமா நமக்கு என்ன தெரியுதுன்னு தொகுத்து பார்க்கலாம். நம்ம 3 முக்கியமான தடயங்களை பார்த்தோம். 1, கதைகள்ல வேத மேற்கோள்கள் ரொம்ப கம்மியா இருக்கு. இத அவங்க எதையும் இட்டுக்கட்டல, இருந்தத சொன்னாங்கன்னு காட்டுது. 2வது, காலி கல்லறை கதை. அடக்கம் பண்றதுலேருந்து அதுல வர விவரங்கள் வரைக்கும் எல்லாமே வரலாற்று ரீதியா நம்புற மாதிரி இருக்கு. 3வது, அந்த காலத்துல சட்டப்படி மதிப்பே இல்லாத பெண்களை முதல் சாட்சிகளா சொல்றது. ஒரு பொய்யான கதைய உருவாக்குறவங்க இப்படி ஒரு தப்ப செய்யவே மாட்டாங்க. ஈஸ்டர் இது உலகத்திலேயே ரொம்ப பிரபலமான கதைகள்ல ஒண்ணு. ஆனா இந்த கதை நிஜமாவே எங்கிருந்து வந்துச்சு? வாங்க, இன்னைக்கு நாம வரலாற்று துப்பறிவாளர்களா மாறி இந்த உலகத்தையே மாத்தின ஒரு கதையோட உண்மையான மூலங்களை தேடி ஒரு பயணம் போலாம். சரி, நம்மளோட முதல் கேள்வி இதுதான். ஈஸ்டர் கதைகளை நாம வருஷம் கொண்டாடுறோம். ஆனா நீங்க ஒரு வரலாற்று ஆய்வாளரா இருந்தா இந்த கதைகள் எங்கிருந்து வந்துச்சுன்னு எப்படி உறுதி செய்வீங்க? இது வெறும் நம்பிக்கையை பத்தின விஷயம் மட்டும் இல்ல, பழங்கால நூட்களுக்குள்ள மறைஞ்சிருக்கிற தடயங்களை தேடுற ஒரு ஆய்வு இது. இங்கதான் நம்ம வரலாற்று புதிரே ஆரம்பிக்குது. இந்த டைம்லைனை கொஞ்சம் பாருங்க. இயேசுவோட உயிர்த்தெழுதலை பத்தி பேசுற பவுலோட கடிதங்கள், ஈஸ்டர் கதையோட முழு விவரத்தையும் சொல்ற சுவிசேஷங்கள் வர்றதுக்கு பல வருஷங்களுக்கு முன்னாடியே எழுதப்பட்டுருச்சு. இது ஒரு பெரிய கேள்விக்குறிய உருவாக்குது இல்லையா? நம்ம தெரிஞ்சுக்கிட்ட கதைகள் எழுதப்படுறதுக்கு பல வருஷங்களுக்கு முன்னாடி பவுலால எப்படி உயிர்த்தெழுதலை பத்தி இவ்வளவு உறுதியா பேச முடிஞ்சது? அவருக்கு இந்த தகவல் எங்கிருந்து கிடைச்சிருக்கும்? இந்த புதிரை விடுவிக்க நாம 4 முக்கியமான தடயங்களை ஃபாலோ பண்ண போறோம். இதுல ஒவ்வொரு தடயமும் ஈஸ்டர் பத்தின ஆரம்பகால நம்பிக்கைகள் நிஜமாவே எப்படி உருவாச்சின்னு புரிஞ்சுக்க நமக்கு உதவும். வாங்க ஆரம்பிக்கலாம். முதல்ல இந்த கதையோட ஆரம்பத்தையே தோண்டி பார்க்கலாம். சுவிசேஷங்கள்ல இருக்கிற கதைகள் ரொம்ப பழமையானதா இல்ல அப்புறமா உருவாக்கப்பட்டதான்னு நாம எப்படி தெரிஞ்சுக்கிறது? இந்த கதைகளோட இயல்புலயே ஒரு முக்கியமான க்ளூ ஒளிஞ்சிருக்கு. நம்மளோட முதல் நிறுத்தம் அந்த புத்தகங்கள் தான். அந்த எழுத்து நடைக்குள்ளேயே அதோட வயசும் அது எங்கிருந்து வந்துச்சுங்கிறதும் ஒளிஞ்சிருக்கான்னு பார்ப்போம். முதல் தடயமே ரொம்ப ஆச்சரியமானது. ஈஸ்டர் கதைகள் பாத்தீங்கன்னா நம்ப முடியாத அளவுக்கு சிம்பிளா இருக்கு. அதுல பெரிய தத்துவங்களோ அலங்காரமான வர்ணனைகளோ கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு நியூஸ் ரிப்போர்ட் மாதிரி இப்படிதான் நடந்துச்சுன்னு ரொம்ப நேரடியா சொல்லுது. யோசிச்சு பாருங்க, இது ஏன் இவ்ளோ முக்கியம்னு. இந்த கதைகளை அப்புறமா யாராவது உருவாக்குனாங்கன்னா அவங்க கருத்தை நிரூபிக்க பவுல் செஞ்ச மாதிரி பழைய ஏற்பாட்டுல இருந்து நிறைய கோட் பண்ணியிருப்பாங்க. ஆனா சுவிசேஷங்கள்ல அப்படி இல்ல. அதோட எளிமை என்ன சொல்லுதுன்னா, இது பின்னாடி உருவாக்குன இறையல் இல்ல, இது ஒரு நேரடி அனுபவம், ஒரு ஐ விட்னஸ் அக்கவுண்ட் மாதிரி இருக்கு. அடுத்த தடயம் உயிர்த்தெழுந்த இயேசுவை விவரிச்சிருக்கிற விதம். இது அந்த காலத்துல யாரும் யோசிச்சு கூட பார்க்காத ஒரு விஷயம். ஏன் தெரியுமா? அவங்க எதிர்பார்த்த எந்த ஒரு மாடல்லையும் இது பொருந்தவே இல்லை.
இந்த ஒப்பீட்ட பாருங்க. ஒரு உயிர்த்தெழுதல் கதைய நீங்க உருவாக்கணும்னா தானியேல் புத்தகத்துல வர்ற மாதிரி நட்சத்திரம் மாதிரி பிரகாசிக்கிற உடல்கள்னு சொல்லுவீங்க, இல்லனா ஏசேக்கியேல்ல வர்ற மாதிரி எலும்புக்கூட்டுல இருந்து உருவாகிற உடல்கள்னு சொல்லுவீங்க. ஆனா சுவிசேஷங்கள்ல வர்ற இயேசு ரொம்பவே வித்தியாசமானவர். அவரால சாப்பிட முடியுது, ஆனா அதே சமயம் பூட்டின கதவு வழியா உள்ள வர முடியுது. இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு ஐடியாவே இல்ல. இது என்ன காட்டுதுன்னா, அவங்க எதையோ புதுசா ரொம்ப அதிர்ச்சிகரமா பார்த்திருக்காங்க, அதை அப்படியே விவரிக்கிறாங்க. ஓகே, இப்போ கதை நடையிலிருந்து வெளியே வந்து வரலாற்று ஆதாரங்கள், மனித சாட்சியங்கள் பக்கம் போலாம். இங்கதான் விஷயம் இன்னும் சுவாரஸ்யமா ஆகுது. 3வது தடயம் நம்மள நேரா அந்த இடத்துக்கே கூட்டிட்டு போகுது. அதாவது காலி கல்லறை கதை. அந்த கதையில வர்ற சின்ன சின்ன டீடைல்ஸ் கூட அது முதல் நூற்றாண்டு யூதேயாவுல நடந்த சம்பவங்கிறத ரொம்ப அழுத்தமா சொல்லுது. மார்க் 16ல வர்ற விஷயங்களை பாருங்க. ஓய்வு நாள் பழக்கம், கல்லறைய மூடின அந்த பெரிய கல், கலிலியாவை பத்தி பேசுறது, இது எல்லாமே அந்த காலத்து யூத சூழலை காட்டுது. ஆனா எல்லாத்தையும் விட பெரிய க்ளூ என்ன தெரியுமா? யூத தலைவர்களோட முதல் ரியாக்ஷன் தான். அவங்க என்ன சொன்னாங்க? சீஷர்கள் உடலை திருடிட்டாங்கன்னு. ஒரு நிமிஷம் யோசிங்க. இந்த குற்றச்சாட்டு சொல்லணும்னா முதல்ல ஒரு விஷயத்தை அவங்க ஒத்துக்கிட்டாகணும். அதாவது கல்லறை நிஜமாவே காலியா இருந்துச்சுங்கிறத. இப்போ நிறைய வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்ற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஆச்சரியமான ஆதாரத்துக்கு வரும். காலி கல்லறையோட முதல் சாட்சிகள் பெண்கள். இது எவ்வளோ பெரிய விஷயம் புரியணும்னா முதல் நூற்றாண்டு வரலாற்று அறிஞர் ஜோசபஸ் சொன்ன இந்த வார்த்தைகளை கேளுங்க. அந்த காலத்துல ஒரு பெண்ணோட சாட்சியத்துக்கு கோர்ட்ல கிட்டத்தட்ட எந்த மதிப்புமே கிடையாது. அவங்கள நம்பகமான சாட்சிகளாவே பார்க்கல. இப்போ இந்த கேள்வியே கேளுங்க. நீங்க ஒரு கதையை எழுதி அதை எல்லாரும் நம்பணும்னு நினைக்கிறீங்க. அப்படி இருக்கும்போது உங்க சமுதாயத்திலேயே யாருடைய சாட்சியத்தை நம்ப மாட்டாங்களோ அவங்கள ஏன் முக்கிய சாட்சிகளா காட்டுவீங்க? அது நீங்களே உங்க கதைக்கு வச்சுக்கிற ஆப்பு மாதிரி. இப்படி செய்யறதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் இருக்க முடியும். அது உண்மையாவே அப்படி நடந்திருக்கணும். அவங்க தான் முதல் சாட்சிகளா இருந்திருக்கணும். அடுத்த தடயம் நம்ம பார்வைய இன்னும் கொஞ்சம் பழுதாக்குது. இந்த உயிர்த்தெழுதல் அனுபவங்கிறது 1-2 பேரோட முடியல. ஆச்சரியப்படுற மாதிரி பல தரப்பட்ட மக்கள் இதை அனுபவிச்சதா சொல்லியிருக்காங்க. இந்த லிஸ்ட்ல தனிப்பட்ட ஆளுங்கள்ல இருந்து பெரிய கூட்டம் வரைக்கும் இருக்காங்க. ஆனா ரொம்ப ஆச்சரியமான சாட்சி யாருன்னா யாக்கோபு, அதாவது இயேசுவோட சொந்த சகோதரர். இயேசு உயிரோட இருந்தப்போ யாக்கோபு ஒரு சந்தேகவாதி. ஆனா ஈஸ்டருக்கு அப்புறம் அவர் தான் ஜெருசலேம் சபையோட தலைவரா மாறுறாரு. இவ்ளோ பெரிய மனமாற்றம் நடக்கணும்னா சாதாரணமா ஏதோ ஒண்ணு நடந்திருக்காது இல்லையா? சரி, இப்போ நம்ம புதிரோட கடைசி பீஸ்க்கு வந்துட்டோம். அவங்க ஏன் குறிப்பா உயிர்த்தெழுதல்ங்கிற வார்த்தைய பயன்படுத்தினாங்க? அந்த வார்த்தைக்கு அவங்க காலத்துல என்ன அர்த்தம் இருந்துச்சு? இன்னைக்கு உயிர்த்தெழுதல்னா பல அர்த்தங்கள் இருக்கலாம். ஆனா முதல் நூற்றாண்டு யூத உலகத்துல அதுக்கு ஒரே ஒரு அர்த்தம்தான். அதுவும் ரொம்பவே பிசிக்கலான அர்த்தம். செத்துப்போன ஒரு உடல் மறுபடியும் உயிர் பெற்று எழுந்து நிக்கிறது. இது ஆன்மா சொர்க்கத்துக்கு போறதோ இல்ல புகழ் நிலைச்சு நிக்கிறதோ இல்ல. ஒரு சடலம் திரும்ப எழுந்து வர்றது. இந்த வித்தியாசம் ரொம்ப ரொம்ப முக்கியம். சீஷர்கள் சொன்னது அவங்க ஒரு பேயையோ மாயத் தோற்றத்தையோ பார்க்கலன்னு தான். அவங்க வாதம் ஒரு பிசிக்கல் ஈவெண்ட் பத்தினது. சதை எலும்போடு இருக்கிற ஒரு உடலை பத்தி பேசிட்டு இருந்தாங்க. இதுதான் நம்மள இந்த விவாதத்தோட உச்சக்கட்டத்துக்கு கொண்டு வருது. உயிர்த்தெழுதல்னு ஒரு ஸ்பெசிஃபிக்கான நம்பிக்கைக்கு வரணும்னா 1 இல்ல 2 தனித்தனி சம்பவங்கள் நடந்திருக்கணும். ஒன்னு இல்லாம இன்னொன்னு நடந்திருந்தா இந்த நம்பிக்கை வந்திருக்காது. இந்த லாஜிக்க ஒரு நிமிஷம் கவனிங்க. ஒருவேளை சீஷர்கள் காலி கல்லறைய மட்டும் பார்த்திருந்தா என்ன நினைச்சிருப்பாங்க? யாரோ உடலை திருட்டிட்டாங்கன்னு தான். சரி, ஒருவேளை இயேசோட உடல் கல்லறைக்குள்ள இருக்கும்போதே அவர் தோற்றமளிச்சிருந்தா அப்போ அத ஒரு பேயோட தரிசனம் நினைச்சிருப்பாங்க. ஆனா காலியான கல்லறை கூடவே இயேசுவோட பிசிக்கல் தோற்றங்கள், இந்த 2 விஷயமும் சேரும்போது தான் அவங்களால ஒரே ஒரு முடிவுக்கு தான் வர முடிஞ்சது, உயிர்த்தெழுதல். அப்போ சுருக்கமா சொன்னா கதைகளோட எளிமை, பெண்களை சாட்சிகளா போட்ட அந்த ஆச்சரியமான முடிவு, உயிர்த்தெழுதல்ங்கிற வார்த்தையோட தெளிவான பிசிக்கல் அர்த்தம், அப்புறம் காலி கல்லறையும் தோற்றங்களும் சேர்ந்துதான் இந்த நம்பிக்கையை உருவாக்குங்கிற தர்க்கரீதியான கட்டாயம், இந்த எல்லா தடயங்களும் ஒரே திசையைத்தான் காட்டுது. ஈஸ்டர் கதைகள் பின்னாடி உருவாக்கப்பட்ட கற்பனை இல்ல, அதுக்கு பின்னாடி ரொம்ப பழமையான உண்மையான வரலாற்று மரபுகள் இருக்குன்னு இது வலுவா சொல்லுது. யோசிச்சு பாருங்க, ஒரே ஒரு நம்பிக்கை அது வரலாற்றோட போக்கியே மாத்திருச்சு. உலகத்திலேயே ரொம்ப பெரிய இயக்கங்கள்ல ஒன்னும் உருவாக்கிடுச்சு. அது என்ன நம்பிக்கை? அது எப்படி அவ்ளோ சக்தி வாய்ந்ததா மாறுச்சு? வாங்க இத பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். இந்த ஒரே ஒரு நம்பிக்கை சும்மா ஒரு ஐடியா மட்டும் கிடையாது. அதுதான் ஆரம்பகால கிறிஸ்தவத்தோட இதயமாவே இருந்துச்சு. அவங்களோட முழு வாழ்க்கைக்கும் அதுதான் அசைக்க முடியாத அஸ்திவாரம். சரி, அப்போ எப்படி இந்த ஒரு நம்பிக்கை மட்டுமே ஒரு பெரிய சமூகத்துக்கே அஸ்திவாரமா மாறுச்சு? ஏன் அது அவங்களுக்கு அவ்வளோ முக்கியமானதா இருந்துச்சு?
பாருங்க, இந்த உயிர்த்தெழுதல்ன்றது அவங்களுக்கு இருந்த பல நம்பிக்கைகள்ல ஒண்ணு இல்ல. அது ஒரு அச்சு மாதிரி. அதாவது மத்த எல்லாமே இதை சுத்தி தான் சுழன்றுச்சு. அவங்களோட யதார்த்தம், அவங்க பார்க்குற விதம், அவங்க வாழ்ற உலகம் எல்லாத்தையும் ஒண்ணா சேர்த்து வச்சிருந்த ஒரு மையப்புள்ளி அதுதான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அவங்க தினமும் செஞ்ச ஜபத்திலிருந்து அவங்களோட வாழ்க்கை முறை வரைக்கும், அவங்க சொன்ன கதைகள், யூஸ் பண்ண சின்னங்கள், ஏன் அவங்களோட அடையாளமே எல்லாமே இந்த ஒரு நம்பிக்கையிலிருந்து தான் உருவாச்சு. ஒருவேளை இந்த நம்பிக்கை மட்டும் இல்லைன்னா மத்த எதுக்குமே அர்த்தம் இருந்திருக்காது. சரி, இந்த நம்பிக்கை ஒரு புது அச்ச உருவாக்குச்சுன்னு சொல்றோம். அப்போ அது மூலமா என்னென்ன புது அர்த்தங்கள் உருவாச்சு? முதல்ல இயேசுவை பத்தியே அது என்ன சொல்லுச்சுன்னு பார்க்கலாம். அவர் யாருங்கிறத இந்த நம்பிக்கை எப்படி மொத்தமா மாத்தி வரையறுத்துச்சு? இப்போ ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா ரோம பேரரசோட அதிகாரம், அது முழுக்க முழுக்க படைபலத்தையும் ஆதிக்கத்தையும் தான் நம்பி இருந்துச்சு. ஆனா இன்னொரு பக்கம் இந்த உயிர்த்தெழுதல்ன்றது ஒரு புதுவிதமான உரிமை கோரிக்கையை முன்ன வச்சுது. அதாவது உண்மையான தலைவர் படைபலத்தால் ஆட்சி செய்ய மாட்டாரு, அவர் புது வாழ்வை கொடுக்கறது மூலமா ஆட்சி செய்வாருன்னு சொல்லுச்சு. அதாவது இயேசுவோட உயிர்த்தெழுதல் அப்படிங்கிறது அவருக்கு மட்டும் நடந்த ஒரு பர்சனல் விஷயம் கிடையாது. அது ஒரு புது உலகத்தோட தொடக்கம். கற்பனை பண்ணி பாருங்க, ஒரு பழைய காஞ்சு போன நிலத்திலிருந்து ஒரு புது படைப்பு அடியை எடுத்து வைக்கிற மாதிரி. அந்த புது உலகத்துக்கு அவரே ஒரு பைலட் ப்ராஜெக்ட் மாதிரி. இன்னும் சொல்லப்போனா அவர்தான் அதுக்கு வழிகாட்டியும் கூட. சரி, ஒரு புது தலைவர் இருக்காருன்னா மக்கள் அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணணும்? பாருங்க, இந்த நம்பிக்கை சும்மா ஏத்துக்கிட்டு பேசாம இருக்கிற ஒரு விஷயம் இல்ல. அது ஒரு பதிலடிய, ஒரு வாழ்க்கை முறையே எதிர்பார்த்துச்சு. இதுதான் நாம பார்க்க போற அதோட 2வது முக்கியமான அர்த்தம். அதாவது இந்த நம்பிக்கையை ஏத்துக்கிறதுனா சும்மா மனசுக்குள்ள சரின்னு சொல்லிட்டு போறதில்ல. அது ஒரு முழுமையான அர்ப்பணிப்பு. மரித்தோரை எழுப்புற கடவுள் மேல நம்பிக்கை வைக்கிறதுல ஆரம்பிச்சு அவங்க வாழ்க்கையே மாத்திக்கிட்டு உலகளாவிய ஒரு இயக்கத்துல சேர்ந்து இயேசுதான் தலைவர்னு எல்லாருக்கும் சொல்றது வரைக்கும் இது ஒரு தொடர்ச்சியான செயல்பாடு. அதனாலதான் விசுவாசம்ங்கிறது வெறும் தத்துவம் இல்ல, அது ஒரு பயணம். உயிர்த்தெழுதல் அப்படிங்கிற உண்மையை ஒவ்வொரு நாளும் வாழ்ந்து காட்டுற ஒரு பாதை. ஒரு விதத்துல சொல்லணும்னா எம்மாவுக்கான சாலை ஒரு கதை மட்டும் அல்ல, அது ஒரு வாழ்க்கை முறைன்னு சொல்றது ரொம்பவே சரியா இருக்கும். ஒரு புது தலைவர், ஒரு புது வாழ்க்கை முறை. இப்ப சொல்லுங்க, இது ரெண்டும் அப்போ இருந்த அதிகார மையங்களோட மோதாம இருந்திருக்குமா? வாய்ப்பே இல்ல. இதுதான் நம்மள உயிர்த்தெழுதலோட 3வது, அதே சமயம் ரொம்பவே சவாலான ஒரு அர்த்தத்துக்கு கூட்டிட்டு போகுது. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். சீசர் மாதிரியான பெரிய பேரரசர்கள் யாரோ ஒருத்தர் சாவுல எழுந்து வந்துட்டாருன்னு சொல்ற ஒரு நம்பிக்கையை கேட்டு ஏன் பயப்படணும்? அது வெறும் கதை தானே. அதுக்கு போய் எதுக்கு அவங்க பயப்படணும்? காரணம் இதுதான். பேரரசோட மிகப்பெரிய ஆயுதமே மரணம்தான். அதுதான் எல்லாத்தையும் முடிவுக்கு கொண்டு வர்ற கடைசி சக்தி. ஆனா உயிர்த்தெழுதல் அப்படிங்கிறது ஒரு புரட்சிகரமான செய்திய சொல்லுச்சு. சாவுதான் எல்லான்னு நினைக்காதீங்க. இது அந்த அதிகாரத்தோட அஸ்திவாரத்தையே ஆட்டம் காண வச்ச ஒரு நேரடி சவால். இது சும்மா ஒரு அதிசயம் மட்டும் இல்ல, இது ஒரு புதிய படைப்பு. இந்த ஒரு ஐடியா தான் அப்போ இருந்த மொத்த சிஸ்டத்தையும் கேள்வி கேட்டுச்சு. இதோட நோக்கம் பழைய உலகத்தை சரி பண்றது இல்ல, கடவுளோட புது உலகத்தையே ஆரம்பிக்கிறது. அதனால இது ஒரு சீர்திருத்தம் இல்ல, இது ஒரு புரட்சி. இந்த நம்பிக்கையோட தாக்கத்தை நாம முழுசா உணரணும்னா கொஞ்சம் டைம் டிராவல் பண்ணி பின்னாடி போகணும். வாங்க, கிட்டத்தட்ட 1700 வருஷத்துக்கு முன்னாடி போலாம். அங்க ஜான் கிறிஸ்டஸ்டம் அப்படிங்கிற ஒரு திருச்சபை தலைவர் இந்த நம்பிக்கையை பத்தி எவ்வளோ ஆணித்தரமா பேசுறாருன்னு கேளுங்க. அவர் மரணத்தை அனுபவிச்சது மூலமா மரணத்தையே அழிச்சிட்டாரு. அவர் பாதாளத்துக்குள்ள இறங்கி போய் பாதாளத்தையே கொள்ளையடிச்சிட்டாரு. பாதாளம் உன்னை நேருக்கு நேர் சந்திச்சப்போ கசப்பால நிறைஞ்சது, ஏன்னா அது தூக்கி எறியப்பட்டுச்சு. யோசிச்சு பாருங்க, பாதாளத்தையே ஒரு மனுஷன் மாதிரி உருவகப்படுத்தி அது தோத்து போனதா கேலி செய்யப்படுறதா சொல்றத. எவ்வளவு சக்தி வாய்ந்த வார்த்தைகள்! பல நூற்றாண்டுகளா எதிரொலிச்சிட்டு இருக்கிற ஒரு வெற்றி முழக்கம் இது. இது மரணத்துக்கே விடப்பட்ட ஒரு சவால், அதோட அதிகாரம் முடிஞ்சிடுச்சுன்னு சொல்ற ஒரு பிரகடனம். ஓ மரணமே உன் கொடுக்கெங்கே, ஓ நரகமே உன் வெற்றி எங்கே? கிறிசோஸ்டமோட இந்த வார்த்தைகள் இந்த நம்பிக்கையோட ஆழமான தாக்கத்தை ரொம்ப தெளிவா காட்டுது. சரி, அப்போ இதுவரைக்கும் நம்ம பார்த்த இந்த 3 அர்த்தங்களையும் சுருக்கமா தொகுத்து பார்த்திரலாம். இதிலிருந்து நம்ம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன? சுருக்கமா சொல்லணும்னா, இந்த உயிர்த்தெழுதலுக்கு 3 முக்கியமான அர்த்தங்கள் இருந்துச்சு. 1, இது இயேசுதான் இந்த உலகத்தோட உண்மையான தலைவர்னு வரையறுத்துச்சு. 2, இது மக்கள்கிட்ட இருந்து சும்மா ஒரு நம்பிக்கையை மட்டும் கேட்கல, அவங்களோட மொத்த வாழ்க்கையுமே அர்ப்பணிக்க சொல்லுச்சு. 3, இது அந்த காலத்து அதிகார அமைப்புகளுக்கு ஒரு நேரடி சவாலா இருந்துச்சு.